அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். குட் மார்னிங். சாமி சார், என்னோட வாய்ஸ் ஓகேவா? ஓகே சார், கிளியரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 160 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து அசம்பிளாக இருக்கோம். ஓகே. ஸோ எஸ்டர்டே என்ன அப்டேட், இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்னா, நேற்றுக்கு வந்துட்டு நம்முடைய நியூ கூடிங் உடைய இன்செட் வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று வந்து வெப்சைட் வந்து க்ளோசிங்ல இருந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த வெர்ஷன் 2 கிரிப்டோ வந்து ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு பர்ஃபெக்டா. ஸோ மேக்சிமம் இன்னைக்கு வந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு தெரியாம அவங்க 6 முடிச்சிருக்காங்க, 12 முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கே வந்து இங்க வந்து சீனியாரிட்டி வந்ததே தெரியல. ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்றதுதான் ஸ்பான்சர் தான். அந்த ஸ்பான்சர் அவங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிட்டத்தட்ட 6 பேருக்கு இது வரைக்கும் தெரியல. அவங்க சீனியாரிட்டில வந்திருக்கிறது அட்மின் டைரக்டர்ஸ் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது சாதாரணமா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாங்க. உள்ள வந்தும் நார்மல் பீப்புள் வெளியே இருந்தும் மிஸ் பண்றாங்க. உள்ள வந்து ஒர்க் பண்ணி 6 நபர்களை கொடுத்தும் அவங்க மிஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியாதனாலதான், கொடுக்காதனாலதான். இது காரணம் முழுக்க முழுக்க அந்த ஸ்பான்சரையே போய் சேரும். ஆமா. ஸோ பாருங்க. ஸோ உங்க பீப்புள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இதுக்குள்ள ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டைம்ல நம்ம என்ன பண்ணோம், இல்ல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் கொடுக்காம நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமா, இல்ல அவங்க எப்படி 6 பேரை வந்து கொடுத்தாங்கன்றதும் தெரியல அவங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவங்க பீப்புள் வந்து இன்னைக்கு சீனியாரிட்டில இருந்து மிஸ் பண்றாங்களோ, நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒன் ஒன் டு ஒன் ஒவ்வொரு நம்பருக்கும் கால் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து தெரிய வருது. ஓகே. ஸோ இங்க இருக்கிற 171 பேர்ல யாரெல்லாம் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வாங்கியிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஆண்ட்ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு வந்துடுச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு அட்மின் டைரக்டர் மூலயமா வந்தது. ஒன் 71 பீப்புள்ல 70. ஓகே, 84. யூசர் நேம் பாஸ்வேர்ட் எனக்கு வந்துருச்சு. அவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும். 86 இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ராஜ்குமார் ஊட்டி. ஓகே. 87, 88. சார், யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் வாங்கிட்டேன். அனுஷ்யா மேடம் ஹேண்ட்ரைஸ் பண்ணல.
அழகேசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. தேவன் சார். ஓகே. சில பேர் வந்து அட்டண்டன்ஸ் ரூம் ஆன் பண்ணிட்டு கூட இருக்கலாம். நோ ப்ராப்ளம். 93% வந்து 94. கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 95. இதுக்கே லேட் ஆகுது. 96. யூசர் நேம் பாஸ்வேர்ட் எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே. 96. ஓகே, நோட் பண்ணிட்டேன். ஹேண்ட் லோ பண்ணிக்கலாம். சார் இதுல மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஓகே, மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த கவுண்டிங் எடுத்துக்கலாமா தெரியலையே. ஓகே. 96 + 2 98. ஓகே, இதுல எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சது? உங்க பீப்புளுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ரெஃபரல் லிங்கை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கவங்க. ஏன்னா ஒரு டைம் வரைக்கும் ஆக்டிவ் ஆன பீப்புளுக்கும் ஆக்டிவ் இல்லாத பீப்புளுக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுது. ஆக்டிவ் ஆன பீப்புள் மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக கேட்குறேன். ஓகே. ஓகே, 58. ஓகே, சூப்பர். யாராவது ஒரு 2 பேர் வந்து 6 பேருக்கு மேல நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? 6 பேருக்கு மேல இல்ல 10 பேர். ஹேண்ட் லோ பண்ணிடுறேன் இதை. 6 பேருக்கு மேல நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். 14 பேருக்கு. நன்றி, வணக்கம் சார். பாக்யராஜ் பேசுறேன். 14 பேருக்கு. வெரி குட். வேற 6 பேருக்கு மேல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா 14 சார். 14 பேர். ஓகே, சூப்பர் சார். இப்போ ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கிறவங்க வந்து மோர் தென் 6க்கு மேல கொடுத்துருக்காங்க. வெரி குட், சூப்பர். சார் நேம் வாசிச்சு அன்மியூட் கொடுத்தா அவங்க சொல்லிடுவாங்க சார். ஓகே, ராஜேஷ் டி நீங்க சொல்லுங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். வணக்கம் சார். கேக்குதா சார்? சார் கோர்ஸ் கொடுத்துருங்க. உடனே டக்கு டக்குன்னு பேசிட்டோம். கோர்ஸ் கொடுத்துருவாங்க சார். ராஜேஷ் டி இதை சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லதே நடக்கும். டிபி ஸ்பீட் கேஷ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 5 பேர் வந்து ஆல்ரெடி சீனியாரிட்டியில் வராங்க. ஒரு 7 பேர் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். பண்ணிருக்காங்க. ஒரு 7 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த 7 பேரும் ஆக்டிவேட் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் சார். இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த 7 பேர் நிறைய நபர்கள் வாய்ப்பு 2 3 முடிச்சவங்க இல்லையா? நியூ ஆமா பீப்பிள். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். இல்ல 2 பேர் முடிச்சவங்க, 3 பேர் முடிச்சவங்க. உள்ள இருக்கிறவங்களேவா இல்ல வெளியே இருக்கிறவங்களா? ஸ்பீட் கேஷ்ல உள்ள இருக்கிறவங்களா இல்ல ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்களே தான் சார். 7 பேரும். வெரி குட்.
ஆமா ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட். தேங்க்ஸ் சார். நிறைய நண்பர்களை கிரிப்டோ கொண்டு வரும் சார். நன்றி சார். இல்ல அந்த மாதிரி தேங்க்யூ. வெளியே இருக்கிறவங்க, அதாவது ஸ்பீட் கேஷ்லயே வராம டைரக்டா கிரிப்டோக்கு வந்தவங்க யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, அது கேக்குறேன். இல்ல சார், இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கேன் சார், அவங்களையும் கொண்டு வரோம் சார். ஓகே ஓகே நம்ம ஸ்பீட் கேஷ்ல கிரிப்டோல இல்லாதவங்களையும் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் புது நபர்களை பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நபர்களுக்குள்ள கொண்டு வருவோம் சார். நிறைய நபர்களை என்னுடைய இலக்கு ஒரு 100 பேரை கொண்டு வரணும், ஒரு இலக்கு சார். அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா 100 பேரை கண்டிப்பா ஓகே சார். முடிப்பா. இது இப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்தே நான் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். ஓகே சார், எனக்கு வந்து இப்போ என்ன மெசேஜ் வந்து கொடுக்கணும் இப்போ அப்படின்னா, நான் வந்து ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்க 2 3 இந்த மாதிரி முடிச்சவங்க, பிலோ 5 5 முடிச்சவங்கல்ல நான் என்னோட டீம்ல இத்தனை பேருக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் கேஷ்ல வரவே இல்லை, டைரக்டா நான் கிரிப்டோக்கு இத்தனை பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த செக்ஷன் போவோம் நம்ம சீக்கிரமா. ஜீவரத்தினம் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார் மொத்தம் வணக்கம் இப்போ சார். வந்து என்னுடைய டீமு எனக்கு நேரடியா வந்து 7 பேருக்கு பண்ணியிருக்கேன். என்னுடைய டீமுக்கு வந்து ஒரு 5 பேருக்கு பண்ணியிருக்கேன் சார். இல்ல சார், டீம் வச்சுருங்க. ஆ, நான் 7 ஓகே, பேர் பண்ணியிருக்கேன். அதாவது நேரடி டைரக்டா சொல்லுங்க. உங்களோட இது மட்டும் சொல்லுங்க. டைரக்டா 7 பேருக்கு பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்க. ஆமா, இருக்கிறவங்க சார். இல்ல, இருக்கிறவங்க பிளஸ் 2 பேரு 3 பேர் போட்டவங்க சார். டைரக்டா கிரிப்டோ வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். டைரக்டா, ஆமா, ஏற்கனவே இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இது USDT எல்லாம் வாங்கி கொடுத்து வெயிட்டிங்ல இருந்தோம். ஓகே சார். ஓகே 7 பேர் பண்ணியிருக்கோம் மொத்தம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. Right. எஸ் ராமலிங்கம் சார். சார் வணக்கம் சார். என்னோட டீம்ல ஒரு 6 பேருக்கு டைரக்ட்ல கொடுத்துருக்கேன் சார். அவங்க எல்லாமே ஸ்பீட் கேஸ்ல இருக்கிறவங்களை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஓகே இல்லாதவங்களை கொடுக்கல. 6 பேரும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். தேங்க்யூ. தேவன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேவன் சார். சார் வணக்கம் சார். சார் வாங்க சார். சார் இது வரைக்கும் நான் ஒரு 14 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். எல்லாமே வந்து ஸ்பீட் கேஷ் இருக்கவங்க தான், இல்லாதவங்க ஓகே பேசியிருக்கேன். அதுல ஒரு 4 பேர் பணம் கொடுத்துருக்காங்க. சரி, திருப்பி ஓகே ஸ்பீட் கேஷ்ல ஐடி போட்ட பிறகு திரும்பி போட்டுடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. அந்த 4 பேர் பணம் கொடுத்துட்டாலே அவங்க ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி தான். அப்போ 18 பேர். ஆமா, நான் ப்ளஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆக்சுவலா, அவனும் பண்ணல. ஸ்பீட் கேஷ்ல ஒரு ஐடி போட்டுட்டு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஆதிமூலம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய டீம்ல 8 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். 2 பேர் போட்டவங்களுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன், போடாதவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், போட்ட பிறகு பண்ணலாம். ஏன்னா பண்ணாத அவங்களெல்லாம் எடுத்துக்கணும், நல்ல குவாலிட்டியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாம் அவங்களெல்லாம் கொண்டாந்து போடுற மாதிரி இல்லை. நான் அவன் கேட்டுக்கிட்டேன், 2 பேர் உள்ளவங்களுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். பணம் கட்டினது நான் 4 பேருக்கு மட்டும் கட்டியிருக்கேன் சார் நான். ஓகே சார், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி சார். 4 பேருமே ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்க. பணம் ஸ்பீட் கேஷ்ல, ஆமா, நான் ஸ்பீட் கேஷ்ல உள்ளவங்க தான் பண்ணியிருக்கேன், வெளியால பண்ணல சார். ஆனா வெளியே இருக்கிறவங்க ரெடியா இருக்காங்க. அப்ரோச் பண்ணல. ஏன்னா இதுல உள்ளவங்களை சரி பண்ண பிறகுதான் நான் வெளியில போகணும். ஏன்னா இதுலயே நம்ம கரெக்ட் பண்ற ஒரு ஸ்டெடியில பண்ணணும் சார். இதுல குவாலிட்டியா செக் பண்ணி பார்த்து அந்த அளவு பண்ணாதான் பண்ண முடியும். ஏன்னா வெளியில உள்ளவங்க வந்து கொண்டா போட்டோம்னா நல்லா இருக்காது தான். நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, அதுக்கு மேற்கொண்டு பிறகு பார்க்கலான் இருக்கேன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க வெளியே இருக்கிறவங்களையும் நீங்க வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அவங்க வராங்க, கிரிப்டோவை நம்பி வராங்க அப்படின்னா ஸ்பீட் கேஷ்ல வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து முன்ன பின்ன யோசிக்கிறவங்க, கிரிப்டோக்கு 5000 கொடுத்து பண்றவங்க வந்து முன்ன பின்ன யோசிக்க மாட்டாங்க. 5000க்கும் 1000க்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப 5000 கொடுத்து அவங்க கவனிப்பாங்க உங்களை, அடுத்து என்ன பண்ணணும்னு. கொஞ்சம் பாருங்க. ஆமா, ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி. கரெக்ட் தானே? இப்போ 1000 கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் லேசியா இருக்கலாம், 5000 கொடுத்தவங்க லேசியா இருக்க மாட்டாங்கன்றது ஒரு இது. ஏன்னா 5000ன்றது பெரிய அமௌண்ட், அதை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அவங்கள உள்ள கொண்டு வந்து கைட் பண்ணி இன்கம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி வேற வழியே இல்லை, ஸ்பீட் கேஷுக்கு ஐடி போட்டே ஆகணும். அது
அது வந்துடும். ஹெல்பிங் ஐடி மூலயமா அது வந்து அவங்க உள்ள வர வர அவங்கள அந்த ஸ்பீட் கேஷ்ல அதுலயும் அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும் போது கம்பல்சரி பண்ணியே ஆகணும், இப்ப பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் கடைசியில அவங்க வேற வழியே இல்லை, ஸ்பீட் கேஷ்ல என்ட்ரி வந்தே தீரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிரிப்டோல அவங்க என்ட்ரி ஆகுறாங்க, ரெடியா இருக்காங்கன்னா தாராளமா அவங்கள உள்ள என்ட்ரி கொண்டு வாங்க. ஏன்னா கவனிப்பாங்க உங்களை. ஒரு 5000 கொடுத்துட்டு சாதாரணமா நிக்க மாட்டாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ராஜ்குமார் சார். சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது, சொல்லுங்க சார். இப்போ இது வரைக்கும் என்னோட டைரக்ட்ல 19 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே வந்து யூஎஸ்டிடி வாங்கினவங்க மட்டுமே பண்ணியிருக்கேன். மீதி நபர்கள் எல்லாம் பண்ணல, வெளிநபர்களையும் பண்ணல. அந்த 19 பேர்ல வந்து 8 பேர் வந்து 12 டைரக்ட் முடிச்சவங்க ஆக்டிவ் ஆயிட்டாங்க. மீதி வந்து அதுல ஒரு 8 பேர் வந்து 6 டைரக்ட் முடிச்சவங்க, அவங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குது. இன்னும் வந்து அது ஆக்டிவ் ஆகல. அடுத்து 3 பேர் வந்து 6க்கு கம்மியா முடிச்சவங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட், இப்ப வெளிநபர்களை வந்து இப்ப இதுல வந்து எடுத்துட்டு வரோம் கிரிப்டோல அப்படிங்கும்போது, இப்போ கிரிப்டோல 2 நபர்களை வந்து இப்ப நம்ம இருக்கிறவங்க கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அதே போல அந்த 2 நபர்களை அறிமுகப்படுத்துறது அவங்களுக்கும் கட்டாயம் தானே? ஆமா, வெளிநபர்கள் வந்தாலும் அவங்களும் 2% வந்து மினிமம் கொடுக்கணும், அப்படித்தானே? இப்போ வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து நியூவா லான்ச் ஆகுது, தனிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸ்பீட் கேஷுக்கு இதுக்கும் இப்போ கனெக்ஷன் கிடையாது. ஆனா தனித்தனி கோடிங்க. இதுவும் இப்போ நியூவா லான்ச் ஆகிற மாதிரி தான். ஆனா நம்ம நம்ம வந்து என்ன பேசணும் அப்படின்னா, ஸ்பீட் கேஷ்க்கு முதல்ல நம்ம கொடுக்கணும். யாரெல்லாம் நம்பி வந்தாங்களோ, ஸ்பீட் கேஷ் நம்பி வந்தாங்களோ அவங்களுக்கு முதலிடம். 1000 பேருக்கு இன்னைக்கு வந்து 5000 பேருக்கு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ 1000 பேரை தாண்டிடுச்சு. 3 பேர் முடிச்சவங்க எல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணோம். அவங்களும் வந்து இதுக்குள்ள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 12/6 மட்டும் நம்மளால இப்போ பண்ண முடியும். ஏன்னா அதிகமா இருக்கிறதுனால லேட் ஆயிடும் அப்படின்னால 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க பீப்புளுக்கு வந்து இமீடியட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடலாம். இப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிடலாம். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவ் ஆன அடுத்த செகண்ட் டெபாசிட் ஓப்பன் ஆன உடனே அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வந்து சேவ் பண்ணல ரெடியா இருக்கும் பணம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து சீனியாரிட்டிக்கு வந்துருவாங்க 700 பேருக்கு அப்புறம். இதுல பாருங்க 725 பேர் மொத்தம் டோட்டல், 12/6 முடிச்சவங்க. ஆனா கிட்டத்தட்ட 150 பேருக்கு வந்து மிஸ் ஆகுறாங்க அவங்களே இதுல. ஸோ அப்போ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் அந்த 600 அப்புறம் இந்த 3, 2, 5 முடிச்சவங்க எல்லாருமே நீங்க அவங்களுக்கு உங்க லிங்க் கொடுத்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறவங்க எல்லாம் சீனியாரிட்டில வந்துருவாங்க அந்த 600க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஓப்பன் சொல்லியிருக்கோம். இப்பவே ஓப்பன் மாதிரி தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாரையுமே உள்ள கொண்டு வரலாம். யாருக்குமே இங்க ஐடி போட்டுட்டு ரெஃபரல் கொடுக்க வேணாம் அப்படின்ற விஷயமே இங்க கிடையாது. கம்பல்சரி 2 பேர் மினிமம் கொடுக்கணும். ரேங்க் பொசிஷன் தகுந்த மாதிரி கிளப் இன்கம் வேணுன்றவங்க 12, 6, 25, 30, 50ன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் மினிமம் 2 ரெஃபரல் கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் ரேங்க் பொசிஷன் தகுந்த மாதிரி கிளப் இன்கம்க்கு ரெடி ஆகலாம் மற்ற பீப்புள். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, ஈஸ்வரன் சார். சார் அனைவருக்கும் வணக்கம். சார் என்னோட டைரக்ட்ல மொத்தம் 18 நபர்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் ஓன் டைரக்ட்லேயே. வெளிநபருக்கு யாருக்கும் நான் கொடுக்கல. இது எல்லாருமே மேக்சிமம் கிரிப்டோ வந்து லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 நபர்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இன்னைக்கு பண்ணிடுவேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. பகிராஜ் சார். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். 14 பேர்கிட்ட மொத்தம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு சார். எல்லாருமே ரெடியா இருக்காங்க சார். நன்றி. அவங்க ஸ்பீட் கேஷ்ல இருக்கவங்க தான் இல்லையா? ஆமா சார், எல்லாருமே ஸ்பீட் கேஷ்ல இருக்கவங்க. ஓகே சார், சூப்பர். சார் அரக்கோணம் ராமலிங்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது சார். சார் அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். என்னுடைய டைரக்ட்ல 4 பேர், 2 முடிச்சவங்க 4 முடிச்சவங்க 4 பேர் கொடுத்துருக்கேன். அதுல 3 பேருக்கு வந்து அமௌண்ட் கட்டிட்டாங்க. அதை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 4 பேர் வந்து ரீச் பண்ணிடுவேன். எல்லாமே என்னோட டைரக்ட்ல வரவங்க தான் முதல்ல நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அது இல்லாத வெளியாளுங்களுக்கு பேசியிருக்கேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
ஓகே, தேங்க்யூ. வெற்றி முருகன் சார். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். சார் நான் வந்து டேரக்டா வந்து 12 பேர்த்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் சார். 12 பேர் ரெடியா இருக்காங்க. அது இல்லாத 6 பேர் வந்துருவாங்க சார். மொத்தம் 18 பேர்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சார். 18 பேர் இருக்கிறாங்க. டைரக்டா 6 பேர், 12 பேர், டவுன் லைன்ல ஒரு 6 பேர், மொத்தம் வந்து 18 பேருங்க. அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ற அன்னைக்கு நான் ஒரு 12 பேர்த்த உள்ள கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் சார். வந்துடும். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முத்துலிங்கம் சார். ஒரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட டைரக்ட்ல உள்ள 19 நபர்கள்ல வந்து 10 நபரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 நபர்கள்ல 6 பேர் கிரிப்டோ உள்ளுக்கு வராங்க. அதில் 3 பேர் வந்து 12 6 3 முடிச்சவங்க. 2 ரெஃபரல் கொடுக்காதவங்க 2 நபர்கள் வராங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு அமௌண்ட் பே பண்ணி அவங்க உள்ள வந்துடும். மொத்தம் 6 பேர் கிரிப்டோ உள்ள வந்துடுறாங்க. தேங்க்யூ சார். 2 ரெஃபரல் கொடுக்காதவங்க யார் சார்? ஸ்வீட் கேஷ்லையா? ஆமா, ஸ்பீட் கேஸ்ட்ல ஜாயின் பண்ணவங்க தான். அவங்களும் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஓகே சார். 1000 ருபீஸ்க்கே ஒர்க் பண்ண முடியாதவங்க 5000க்கு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா நான் சொன்னது? வெளியே இருக்கிற பீப்புள் வந்து ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. டைரக்டா 5000 என்னால 2 பேரும் சேர்க்க முடியும்னு உள்ள இருக்காரு. எவ்வளவு நாள் ஆகுது அவங்க ஜாயின் பண்ணி? இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ள இருக்கும் சார். ஓகே ஓகே சார், பாத்துங்க எப்படின்ட்டு. ஏன்னா இதுக்குள்ள 1000 ருபீஸ்க்கே ஒர்க் பண்ண முடியாதவங்க இதுக்குள்ள நீங்க தான் சொன்னீங்க இப்போ 2 பேரும் கொடுக்காதவங்க அப்படின்ட்டு, ஸ்பீட் கேஸ்ட்ல இருக்கிறவங்க இல்லையா? ஆமா சார். பாத்துங்க சார். அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க சார். கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ரைட் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வெயிட் பண்ணீங்க. ரிட்டர்ன் பிஆர் என்ன நேம் வந்து? ரகுபதிங்களா? ரகுபதி சார். சார் வணக்கம். நாம மயிலாடுதுறையிலேருந்து ரகுபதிராமன் பேசுகிறேன் சார். வணக்கம் சார், பேசுங்க. அந்த ஸ்பீடு கேஸில் உள்ளவங்க தான் 6 பேர் டைரக்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் எல்லாம் 6 முடித்தவங்க, 4 முடித்தவங்க, 3 முடித்தவங்க. ஓகே. இன்னும் வெளியில் ஸ்பிளிட் வேணும்னா அவங்கள பேசிக்கலாம். ஒரு 5 பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க இன்னைக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. இது வரைக்கும் இப்போ 6 பேர் ரெஜிஸ்ட் பண்ணி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் செந்தில் சார். செந்தில்குமார் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சார் வணக்கம் சார். சார் நான் என்னுடைய டைரக்ட்ல 32 பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 18 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் வந்து கிரிப்டோவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஸ்பீட் கேஷில் கூட வரல. கிரிப்டோ பிளானை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஸ்பீட் கேஷ்லையும் கண்டிப்பாக இணையறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வரோம், மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க, அப்பப்போ வராங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பீட் கேஷில் இணையாதவங்க கூட ஃப்ரீ கிரிப்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகி அவங்க ஏன் மிஸ் பண்ணிட்டோன்னு கூட வருத்தப்படுறாங்க சில பேர். அதில் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டீம் மூலமாக மற்ற சிஸ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ உடனடியாக வரதுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்குள்ள நம்ம சிஸ்டத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள். அவங்களாம் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா சவால் விட்டு செய்வாங்க. ஒரு நாளில் செய்யறேன்னா செஞ்சு முடிச்சவங்க. அவங்களாம் உள்ள வர்றது ரொம்ப சந்தோஷம். அவங்கள ஸ்பீட் கேஷ்ல என்ட்ரி கொடுக்காம நானும் இருக்க மாட்டேன். நான் கிரிப்டோவில் வந்த பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு ஸ்பீட் கேஷ் ஐடி போட்டு தான் ஆகணும். நம்ம சிஸ்டம் அது மாதிரி வடிவமைச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னும் சில பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, பணமும் கட்டிட்டாங்க. 12 பேர் அவங்க இப்போ இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. அவங்களும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு காத்திருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் முடிஞ்ச இந்த மாதம் முடிவுக்குள்ள ஒரு 100 பேர்
ஆக்டிவேட் ஆகுறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணிக்கொண்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், சூப்பர். கிளப் இன்கம்ல முதல்ல நீங்க தான் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் புகழ் சார். புகழ். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்து டைரக்டா 7 பேர் சார். எல்லா ஸ்வீட் கேஸ் ஐடி போட்டவங்க தான். எனக்கு டவுன்லைன்ல வந்து 7 பேர் சார். எல்லா ஸ்வீட் கேஸ் ஐடி போட்டவங்க தான். எல்லாம் யூஎஸ்டி கட்டி ரெடியா இருக்காங்க. ஓகே சார். டவுன்லைன்ல 7 பேர்னா அவங்க பண்ணிருக்காங்க இல்லையா? நீங்க பண்ணது 7 பேர் தான். ஆமா. ஓகே. நாம டைரக்டா 7 பேர். ரைட் சார். 7 பேர்ல 4 பேர் வந்து சிஸ்டம் ப்ரோமோட்டர் அது மாதிரி முடிச்சவங்க. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். முருகன் சார். டி முருகன். அனைவருக்கும் வணக்கம் சார். டவுன்லைன்ல சிஸ்டம் ப்ரோமோட்டர் ஜூனியர் சிஸ்டம் செட் அம்சம் அமௌண்ட் அம்சம் சார். பாலிட்டு அனுப்பிச்சு விட்டேன். அவர் சீசன் பாஸ் வரல சார். அவருக்கு இன்னும் என் லைன்ல 3 பேர். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துடும் சார். 12 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கேன் சார். 3 பேர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க சார். 2 பேர் நீங்க பண்ண போறோம் சார். ஓகே. இதுல இந்த 12 பேரும் ஸ்பீட் கேஸ்ட் இருக்கிறவங்க தான். ஸ்பீட் கேஸ் சார். வெளியில எதுவும் இல்லை சார். ஸ்பீட் கேஸ் தான். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. பூமிநாதன் சார். பூமிநாதன் சார், நீங்க போஸ்ட் இருக்கீங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். ஓகே சார். நான் 4 பேர் ஸ்பீட் காஸ்ட்ல இருக்கவங்கள நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் சார். அது 2 பேரும் வந்து யூஎஸ்டிடில லோட் பண்ணிருக்காங்க சார். இன்னும் ஒருத்தர் ராஜான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செய்து பாபு சார் இந்த நம்பரை நோட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். நானும் 1.5 மாசமா அவர் காலை விடாதவரா கேட்டு பாக்குறேன். அவர் 5000 அனுப்பாதே இருக்காரு சார். இந்த நம்பரை மட்டும் நான் நோட் பண்ணி நீங்க பேசுனீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். 5000னா எது சார்? ஸ்பீட் கேஸ்ட்லயா இல்ல கிரிப்டோக்கா? ஸ்பீட் காஸ்ட்ல சார். அவர் வந்து ஆல்ரெடி 9 பேர் முடிச்சிட்டாரு. அவர் டைரக்டர் அப்புறம் 9 பேர் போட்டாரு. அவர் ராஜாங்கிறவரு. சரி. நானும் சொல்லி பாக்குறேன் ராஜா இதுல வந்து கிரிப்டோவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லி அவருடைய என்னுடைய நண்பர், என்னுடைய கிளாஸ்மேட்டுங்க சார் அவரு. சரிங்க. நானும் சொல்றேன். அவரு இந்த ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காரணம் சொல்ல, ஒரு 5000 பெரிய விஷயமே இல்ல, நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவரு நீங்க இன்ன வரைக்கும் நம்ம இதுல இருந்து கால் போனது மாதிரி தெரியல. அவர் ஆனா 9 முடிச்சிருக்காரு. டைரக்டர் அப்புறம் 9 முடிச்சிருக்காரு. ஒரே நிமிஷம், எனக்கு புரியல. அவரு 5000 வந்து சென்ட் ரிசீவ்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்கா? இல்ல சார், அவர் அமௌண்டே கட்டல. அவரு யூஎஸ்டிடியே வாங்கல அவரு. சார் அதுதான் நான் கேக்குறேன். நான் ஸ்பீட் கேஸ்ட் தரணுமா இல்ல இதுல தரணுமான்னு. இல்ல ஸ்பீட் கேஸ்ட்ல தான் இருக்காரு அவரு. இருக்காரு ஆல்ரெடி 9 ரெஃபரல். நான் என்ன கேக்குறேன், கிரிப்டோல 5000 வந்து அவர் வந்து இன்னும் கொடுக்காம இருக்காரு. 6 முடிச்சிருக்காரா? 9 முடிச்சவரு 6 சீனியர்ல இருப்பாரு. புரியுது. ஆமா சார் 9 முடிச்சிருக்காரு. ராஜா இது இன்ஷியல் என்ன இருக்கா? டி ராஜாவா? ஆமா டி 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 சார். டி ஏபிசிடி டி டி இல்ல டி நினைக்கிறேன். இல்ல சார் டி தான் சார். டியா? ஓகே. நேத்து பேசுற மாதிரி இருக்கு. அவர் வந்து நம்பர் சொல்றேன் சார். 30 39 29 சார் அவருடைய எஸ்சி நம்பர். சார் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாரு சார். ஓ சார் சரிங்க சார். சரிங்க சார். நேத்து பேசுற ஞாபகம் இருக்கு. டி ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு, சிங்கப்பூர்ல இருந்து 7050 ரூபா நேத்தி வாங்கிட்டேன் சார் நானு. என் அண்ணன் பொண்ணு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி துபாயில இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 7050 ரூபா அனுப்பிச்சுட்டாரு. நேத்திக்கு வந்து நம்ம வெப்சைட் ஸ்பீட் காஸ்ட் வெப்சைட் லாக் ஆகிறதுனால எல்லாம் நேத்திக்கு ஐடி போட்டிருப்பாங்க அவங்க 2 பேத்துக்கும். சார் லாக் எல்லாம் ஆகல சார். அப்டேட் ஆயிருக்கு. அப்டேட் அதுல இல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால அது ஓபன் பண்ணி ஐடி போட முடியல அவங்க 2 பேத்துக்கும். 2 பேத்துக்கும் 7050 ரூபா வாங்கியிருக்கேன் சார். ஆனா அவங்க இன்னும் ஸ்பீட் காஸ்ட்ல ஜாயின் பண்ணல சார். அதுக்கு சேர்த்து தான் அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன். ஓகே. அவங்கள மண்டேக்கு பிறகு நான் அவங்கள ஜாயின் பண்ண வச்சிடறேன் சார் நானு. உங்க ஸ்பான்சர் யாரு சார்? உங்க ஸ்பான்சர்? எனக்கு ஸ்பான்சர் முத்துலிங்கம் சார். முத்துலிங்கம் சார். ஓகே ஓகேங்க சார். அவர்தான் எனக்கு ஃபுல்லா. ஆமா ஆமா. நீங்க அவர்தான் எனக்கு ஃபுல்லா டைரக்ஷன் கொடுக்காரு சார். ஓகே சார். எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ட்டு நீங்க வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார்.
சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சேகர் சார். அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் 15 டைரக்ட் முடிச்சிருக்கேன். 15 டைரக்ட்டுக்குமே அமௌண்ட் வந்தாச்சு. இதுல வந்து வெளியாளுதான் 2 பேர் இருக்காங்க சார். நான் ஒரு கூடிய விரைவில் 100 பேர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். மாதவன் சார். மாதவன் சார். சார் வெரி குட் மார்னிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ சார். நான் கிரிப்டோல ஒரு 9 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அதர்ஸ் எல்லாருமே ஆல் ஆர் இன் ஸ்பீட் காஸ்ட் ஃபேமிலி தான். பட் அதர்ஸ் கான்செப்ட் பண்ணல. இனிமேல் தான் சார் அதை கான்செப்ட் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். நான் 19 முடிச்சிருக்கேன். பட் ஈவன் தோ எனது ஆக்டிவேட் ஆகலை சார் இன்னும் கிரிப்டோல. ஆயிடும் சார். ஆயிடும் இன்னைக்கு ஆயிடும். ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகாலிங்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் நான் இது வரைக்கும் 6 பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் சார். அதில் 4 கிரிப்டோ லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. பாக்கி இன்னும் இப்போ இருக்கிற 12 பேர் 16 பேர் கொடுத்துருக்கேன். 18 பேர் கொடுத்துருக்கேன் சார். 18 பேர்ல பாக்கி சில பேர் இன்னும் 2 பேர் போடாதவங்களும் நான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல சார். அவங்க 2 பேர் போட்ட பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்கேன் சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். வெங்கடேசன் சார். எல்லாருக்கும் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் இப்போ ஸ்பீட் கேஸ்ல 6 பேரை கொடுத்துருக்கேன். கிரிப்டோலாம் ஐடி போட்டிருக்கேன். எனக்கு கீழே இன்னொருத்தர் கந்தசாமி 12 பேரை கொடுத்து அவரும் கிரிப்டோ ஐடி போட்டிருக்காங்க. இப்போ இனிமே தான் கிரிப்டோல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். கிரிப்டோல நீ மட்டும் வரேன். கண்டிப்பா நான் பெரிய லெவல்ல கொண்டு போகணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழ்க்கை சார். நன்றி சார். நன்றி. அருமை. மலேசியால இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். செந்தில் சார். சொல்லுங்க சார். தோசைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தோசை வெங்கடேசன் சார். ஓகே, அவரை மியூட் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் வெங்கடேசன் இருக்க நான் சொல்லலை, இப்போ சொல்றேன். கூடிய விரைவில் அவரை சந்திக்க மலேசியா போறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ நேற்று நாளில் பேசின சேகர் சார், அவர் மலேசியாவில் ஒரு ஐடி போட்டிருக்காங்க. ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் மூலமா ஒரு பெரிய குழு உருவாக்க அங்க வாய்ப்பு இருக்குது. விரைவில் இருவரும் அங்க பயணிக்க இருக்கிறோம். ஸோ ஸ்பீட் கிரிப்டோ எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க சார்? எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க போற மாதிரி? அநேகமா அடுத்த மாசம் இருக்கும் சார். சொல்லுங்க சார், நானும் வரேன். ஆக்சுவலி நான் வந்து 10 இயர்ஸ் கண்டிப்பா சார். தான் ஒர்க் பண்ணேன். கண்டிப்பா பண்ணலாம் சார். நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பேசியிருக்கேன். நேர்ல லெவல் இன்கம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதோட சேர்ந்து பண்ணலாம்னு இருக்கும் சார். ஓகே. ஒரு மாதம் 2வது வாரத்துல அது வாய்ப்பு இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஜெயசுராஜ் சார். மதுரை. மதுரையில இருந்து ஜெயசுராஜ் பேசுறேன் சார். நான் வந்துட்டு 14 டைரக்ட் கொடுத்துருக்கேன் சார். லெவல் இன்கம்ல வந்துட்டு ஒரு 9 கொடுத்துருக்கேன் சார். கிரிப்டோல வந்துட்டு ஒரு 2 பேர் வந்து ரெஃபரல் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஆர்வத்துடன் இருக்கோம். ரொம்ப கிரிப்டோல வந்துட்டு வெகு விரைவில் வந்துட்டு டக்குன்னு வந்துகிட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் சார். இன்னும் மேற்கொண்டு ரெஃபரல் கொடுப்போம். 2 பேர் முடிச்சா தான் ரெஃபரல் கொடுக்க முடியுமா சார்? இல்ல சார் அப்படி இல்ல. ஆக்டிவேட் உங்க ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாவே நான் இப்போ வந்து கொடுக்கலாம். நேற்றுக்கு வந்து ரெஃபரல் உங்க லிங்க் கொடுத்து ரெஜிஸ்டர் இல்ல சார். நான் வந்து ஸ்பீடு கேஷ்ல 2 பேர் கொடுத்தா மட்டும்தான் உள்ள இது அவங்களுக்கு ஐடி போடலாமா, இல்லைனாலுமே போடலாமா? அதுதான். அப்படி இல்ல சார், போடலாம். பட் ஆனா அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றதான். ஸ்பீட் கேஷ்ல 1000 rupeesக்கு ஒர்க் பண்ண முடியாத ஒரு பீப்புள் எப்படி 5000க்கு ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இல்ல, சில பேர் வெளிநாட்டுல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் சார்.
ஸோ என்ட்ரி போடும்போது சிங்கிள் 7க்கு டபுள் 7 வந்துருச்சு. அப்புறம் சிங்கிள் 6க்கு டபுள் 6 வந்துருச்சு சார், ஃபோன் நம்பர் மட்டும். நீங்க தவறுதலா டைப் பண்ணிட்டீங்களா இல்ல அதுவே வந்துருச்சா? இல்லை, அதுவே தான் வந்துருச்சு. அது தவறுதலா பண்ணல, செக் பண்ணும்போது கரெக்டா இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ரெஃபரல் பண்ணவருக்கு ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாள் கரெக்டா இருந்துச்சு, மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த டபுள் 7 வந்திருக்குது, அப்புறம் டபுள் 6 வந்திருக்குது. 12 நம்பர் வந்துருச்சு, ஃபோன் நம்பர் மட்டும். ஓகே, பாத்துக்கலாம் சார். நீங்க சொல்லுங்க. மண்டேக்கு அப்புறம் எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது மண்டே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன் சார், உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன் நான். ஓகே, பாத்துக்கலாம் சார், பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி 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 சார். அன்பழகன் சார். வணக்கம் சார். கிரிப்டோவில் வந்து எனக்கு நேரடியாக 9 பேர் நினைச்சிருக்கோம். அதில் 12 முடிச்சவங்க 5 பேர், 6 முடிச்சவங்க ஒருத்தங்க, பாக்கி 2 முடிச்சவங்க 3 பேர், மொத்தம் 9 பேர் நேரடியாக நினைச்சிருக்கோங்க சார். நன்றிங்க சார். ஓகே சார். சார், இதுல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுடைய ரேஷியோ தான் நம்ம இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கோம். கிரிப்டோக்குள்ள எத்தனை பேரு, கிரிப்டோ அதாவது ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், வெளியே இருக்கிறவங்க எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாமே ஸ்பீடு கேஷ்ல தான் வந்திருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 32 பேர் நம்ம எனக்கு கீழே நேரடியாக கிரிப்டோல அனுப்பிச்சிருக்காங்க சார். அணில இல்ல சார், உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க சார். எனக்கு மட்டும் நேரடியாக 9 பேர். ஓகே, யாரும் இல்லை. ஓகே சார். ஓகே ஓகே சார், நன்றி. தேங்க்யூ சார். தமிழ்செல்வன் சார். ஓகே, தமிழ்செல்வன் சார். சார் வணக்கம் சார். கால் வருதுங்களா சார்? வணக்கம் சார். நான் நம்ம ஸ்பீட் கேஸ்ல உள்ள வெங்கட்ராஜன் சொல்லி என்னோட டவுன்லைனர் ஒருத்தர் கிரிப்டோல என்ட்ரி கொடுத்துருக்கேன். மலேசியாவில் இருக்கிறாரு சடாச்சாரம் சொல்லி அவரு நேற்று பணம் அனுப்பிட்டாரு. அவருக்கு மண்டே வந்து கிரிப்டோல என்ட்ரி கொடுத்தவர். ஓகே சார். நம்ம மலேசியாவில் இருக்கிறவர் நம்ம ஸ்பீட் கேஸ்ல உள்ளவர் தான். சரிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி சார். ஓகே, நெக்ஸ்ட் கலாதேவி. மேடம், AJSP கலாதேவி. ஓகே, பிச்சைக்கான சார். செகண்ட் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், கேக்குது சார். வணக்கம் சார், பிச்சை பேசுறேன் சார். டிராவலில் இருக்கேன் சார். நான் மொத்தம் கிரிப்டோவில் வந்து நான் ஜாயின் இருக்கேன், 2 பேர் சேர்த்துருக்கேன் சார். 4 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். நம்ம ஸ்டூடெண்ட் மொத்தம் 13 பேர் இருக்காங்க சார். டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், நான் முயற்சி பண்ணுங்க சார். ஓகே சார். நீங்க எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கீங்க கிரிப்டோக்கு தான் கேட்டுட்டு இருக்கோம். சாரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேருக்கு மேல கிட்ட நெருங்குது. ஓகே, எனிவே இப்போ 2 விஷயம் தான். ஸ்பீட் கேஷ்ல இப்ப வந்துட்டு எனக்கு வந்து செகண்ட் லெவல் வரல, தேர்ட் லெவல் வரல அப்படின்ற கான்செப்ட் வந்து யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அதுலயே வரல, எனக்கு என்ன சார் செகண்ட் லெவலே வரல, நான் எப்படி சார் இதுல நம்பி வர்றது அப்படின்ற நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து 40 பேருக்கு மேல அந்த ரேஷியோ வருது. பேசும்போது அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒரு விஷயம்தான், இது அந்த இடத்துல ஸ்டக் ஆனது வந்து எந்த ஒரு மேல இருக்கிற டாப் லீடர்ஸோ கம்பெனியோ மேனேஜர்ஸோ எதுவுமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அந்தந்த பீப்புள் டு பீப்புள் தான் நம்ம வந்து எல்லாமே அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில பேர் வந்து செய்யாம இருக்காங்க, சில பேருக்கு வந்து புரியாம இருக்காங்க, சில பேருக்கு ஐடி போட்டது தெரியாம இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் அதுக்குள்ள வந்து லாக் பண்ணி விட்டது நம்மள. ஸோ இத வந்து காரணம் வச்சு நம்ம அடுத்த கட்ட அந்த வெர்ஷன் 2 கிரிப்டோல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே நீங்க என்ன சொல்றதுன்னா ஒரு சொல்ல முடியல. உங்க ஃபியூச்சரை வந்து நீங்க வந்து பார்க்காம நீங்களே வந்து உங்களுக்கு எதிரி ஆயிட்டீங்க அப்படின்றதுதான் உண்மை. இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன, கான்செப்ட் தான். இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் இன்னைக்கு ஸ்பீட் கேஷ் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு, எங்கெல்லாம் இடையூறு வருதோ அந்த இடையூறு இடத்துல எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை ஜம்ப் பண்ணி போனோம், அதை கரெக்ஷன் பண்ணி போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே இங்க வந்து எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அதை நீங்க எங்க கூட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தடுத்த லெவல்ல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நியூ கோடிங் வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க, நியூ கோடிங் வரும்போது அது தனியா உங்களுக்கு அந்த செக்ஷன் மட்டும் தனியா இருக்கும். அந்த 2 செகண்ட் லெவல்லையும் தேர்ட் லெவல்லையும் வராதவங்க அது ஜம்ப் ஆகி உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அடுத்து உங்களுக்கு வந்து அழகா வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த நியூ கோடிங் வரப்போகுது, மேக்சிமம் நாளைக்கு நாளன்னைக்கு நமக்கு வந்து லான்ச் ஆயிடும். இன்னைக்கு நம்ம வந்து ட்ரையல் பார்க்க போறாங்க. மேபி ஓப்பன் ஆகலாம், இல்லை அப்படின்னா நமக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து நம்ம வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரையல்ல வந்து பர்ஃபெக்டா அவங்க வந்து செக் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. இது ஒண்ணு. அப்ப அது தனியா இருக்கும்போது அதுல என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பர்ஃபெக்டா என்னென்னலாம் வரலையோ அது கண்டிப்பா வந்துடும் நியூ கோடிங்ல. இங்கிருந்து அவங்களுக்கு அந்த வர வேண்டிய அந்த ஸ்லைடு வந்து அவங்களுக்கு ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏன்னா இப்ப வந்திருக்கிற நியூ கோடிங் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ரொம்ப ஈஸியா ஒன்லி ரிசீவ் மட்டும் தான் பண்ண போறீங்க, ப்ராஃபிட்டை மட்டும் தான் நீங்க எடுக்க போறீங்க. டைரக்டா யார் யாருக்கு அவங்களுக்கு போகணுமோ அந்த விஷயங்கள் வந்து பண்ணியாச்சு. பஞ்சாயத்து எதுவுமே இருக்காது. அவன் தரல, இவன் போன் எடுக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது. நான் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார், ஆனா அவங்க அப்ரூவ் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து 1/2 நாள் ஆகுது, 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கே பயந்து பயந்து பண்றாங்க. 1000 rupees இவருக்கு அனுப்பலாமா வேணாம், இவர் அப்ரூவ் கொடுப்பாரா வேணாம், கொடுப்பாரா மாட்டாரா, அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே உடைச்சு ரொம்ப பர்ஃபெக்டா இன்னைக்கு வந்து நியூ கோடிங்ல வெற்றிகரமா நம்ம வந்து என்ட்ரி ஆக போறோம். ஸோ இதுல வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஈஸியா மூவ் ஆயிடும் ஸ்வீட் கேஷ். அதுல இருந்து ஒரு இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க கிரிப்டோல வந்து அந்த சீனியாரிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து வெர்ஷன் 2க்கு வந்து நீங்க என்ட்ரி ஆக முடியும். இப்போ அடுத்து ஓப்பனிங்ல வந்து விடும்போது கிட்டத்தட்ட 2000-3000 பேரை நம்ம வந்து கடந்து போகும்போது அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் தான் கிடைக்கும். ஸோ உள்ள இருந்தும் நீங்க வந்து குறைய சொல்லிட்டு அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 40-42 பேர். ஸோ அதை நீங்க பாருங்க. மீதி பேர் புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்றவங்க இருக்காங்க, கிரிப்டோல ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இதான் உண்மை. நெக்ஸ்ட் இந்த வெர்ஷன் 2 ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீட் கேஷ்குள்ள இருந்து மிஸ் பண்றவங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இம்மிடியட்டா இன்னைக்கு 12 மணி இல்லைன்னா இன்னைக்கு 6 மணிக்குள்ள அவங்களையும் உங்க பீப்புள் கிட்ட எல்லாருக்கையும் சொல்லி எல்லாம் புரிய வச்சு தயவு செய்து அவங்கள உள்ள கொண்டு வந்துருங்க. ஏன்னா மிராக்கிள் ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது, எதிர்பார்த்ததை விட அபரிவிதமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் வந்து பீப்புளை மிஸ் பண்ணாம உள்ள கொண்டு வரணும். ஸோ ராமலிங்கம் சார் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் முதல் 1000 நபர்கள் வந்து ஸ்பீட் கேஷ் யார் உள்ள நம்பி வந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வெளியே. ஸோ இப்போ 1000 இல்ல 5000 நபர்களுக்கு வந்து முதல்ல நம்ம ஸ்பீட் கேஷ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து போகணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்களே 100க்கு மேல இருக்கிறவங்களே நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க அந்த சீனியரிட்டில வரவங்களே. ஸோ தயவு செய்து உங்களுடைய அவங்கள யாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்கள வந்து இமிடியேட்டா அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணாம அவங்களையும் உள்ள கொண்டு வந்துருங்க. வேற லெவல்ல இருக்கும். இந்த இயர் 2024 மிகப்பெரிய செட்டில்மெண்ட் இயரா இருக்கு.
இதான் உண்மை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்பீட் கிரிப்டோக்கு உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும். யார் வந்து லாஸ்டா ஃபைனல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கால் பண்ணிட்டு கிரிப்டோல வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்களா, யார் மூலியமா பண்ணிருக்கீங்க அப்படின்ற வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அவங்களுக்கும் சொல்லி வச்சிருங்க. இந்த மாதிரி கால் வந்தா இந்த மாதிரி இந்த நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இமீடியட்டா அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்களுக்கு யார் பே பண்ணியிருக்காங்க, யாருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வரலையோ அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருது. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு லீடர்ஸ் மீட்டிங் எல்லாமே வந்து சண்டே பேச வேண்டியவங்கெல்லாம் வந்து எல்லாமே பேசியாச்சு. இப்போ வந்து ஒரே விஷயம்தான். இப்போ இருக்கிற 240 பேர்ல ஒரே நிமிஷம், நிர்மல் குமார் நீங்க பேசிடுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். சார் கேக்குதுங்களா சார்? வணக்கம் சார். கேக்குது சார். சார் அனைவருக்கும் வாழ்த்து. வணக்கங்க சார். சார் இப்போ நம்ம ஸ்பீடு கிரிப்டோ இல்லைங்க சார், அந்த 2 நபர்கள் வந்து நம்ம அந்த ஆக்டிவ் போல வந்து வருது இல்லை சார், அது எந்த இடத்துல சார் நமக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குங்க சார்? அதாவது உடனடியாக கொடுக்குறது சார், இல்லை வந்து அதுக்கு இதே டைம் லிமிட் இருக்குங்களா சார்? ஏன்னா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன் சார். போர்டுன்றது பேசிவ் இன்கம், ஆக்டிவ்ன்றது நீங்க அந்த $50 நீங்க கொடுக்கும்போது $40 ஒரு ஐடி கிரியேட் ஆகும், $10 போர்டுக்கு போயிடும். அது பேசிவ் இன்கம். அது ஓகே சார், அது ஓகே சார். நான் கேட்கறது சார், இப்போ நம்ம ஸ்பீடு கேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் மாதிரி நம்ம சொன்னோம்ல சார், இதில் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண உடனே நமக்கு லிமிட் டைம் லிமிட் இல்லைனாலும் இது ஒரு லிமிட் இருக்குங்களா சார்? அது வந்து எப்படி நம்ம புது நபர்ல சொல்றதுன்னு தான் கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ நம்ம நியூ நபர்ல நம்ம பேசணும். மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு மேல கூட நீங்க வந்து 2 நபர் கொடுக்குறதான சார்? ஆமா சார், ஆமா சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார். ஓ, அந்த 2 நம்பர் கொடுக்கலாம் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா நீங்க அந்த அளவுக்கு போகாதீங்க சார், அந்த அளவுக்கு திங்க் பண்ணாதீங்க. சரிங்க நீங்க சார். ஸ்பீட் டெஸ்ட்ல வந்து இது வந்து லைஃப் செட்டில்டுன்னு சொல்றேன். அப்ப 2 நபர் கூட நம்ம வந்து இவ்வளவு டைம் எடுத்துக்கலாம்னா அப்படி கொடுக்கவே கொடுக்காது. இல்ல சார், நான் அந்த டைம் கேட்கல சார். ஏன்னா இப்ப இன்னைக்கு தான் சார் நம்ம அந்த புது நபர்கள் உள்ள கொண்டு வரலாம் போது சார் சின்ன ஒரு ஐடியா சார், அதுதான் கேட்டோம். ஏன்னா இப்ப நம்ம மற்றெல்லாம் டைமே கொடுக்க மாட்டோம் சார். நம்ம வந்து 2 பேர் அப்படிங்கிறது வந்து கம்பல் நம்ம சொல்லுவோம் சார். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்ப புதுசா கேட்கறது. நம்ம நீங்க ஜாயின் பண்ணிட்டு அது 2 நபர்ல நீங்க எத்தனையோ பேர் நம்மளால தரலாம். நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கிரவுட் ஃபண்டிங்ல இது வரைக்கும் யாரும் செய்யாத விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சூர் சார். கரெக்டுங்களா? 2 லெவல்ல டொனேஷன் கான்செப்ட்ல கிரிப்டோல முதல்ல நம்ம தான் பண்றோம். சில பேர் பண்ணிருக்கலாம், பட் அந்த கான்செப்ட் வேற, நம்மளுக்கு வேற. சரிங்க சார். ஓகேங்களா? அப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லெவல் கான்செப்ட் இதுல வரப்போகுது. சார் சொன்னாங்க சார். அப்போ அந்த லெவல் இன்கம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 2 பேர் கூட கொடுக்காத அந்த பீப்புளுக்கு செட் ஆகாது, அந்த கனெக்ஷன் வராது. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடும். ஆமா சார். அப்போ ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் போது இவங்க இதெல்லாம் வந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். சரிங்க சார். அந்த மாதிரி நபர்களை உள்ள கொண்டு வராதீங்க. இல்ல சார், ப்ளஸ் பீப்புள் தான் சார். அந்த டைம் தான் சார் நம்ம அந்த கம்பல்சரி அந்த 2 பேருங்கிறத வந்து டைம் எல்லாம் உடனடியே பண்ண வேண்டியது சார். அதுக்கு தான் கேட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நியூ பீப்புள் சார், அதுக்கு தான் நம்ம கேட்டேன் சார். ஏன்னா ஸ்பீடு கேஸ்ல இல்லாத நம்ம பேசுறோம் இல்லைங்களா சார், அவங்களுக்குன்னா அது ஒரு மைண்ட் செட்ல 2 எப்போனா அந்த ஒரு லெவல் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம இதுல ஏதோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்லயே சொல்லணும்னு இருக்காது சார். உங்களை அதை நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். 2 நபர்கள் கூட கொடுக்கலன்னா அவங்க வந்து விஷயமே இல்லை சார். தயவு செய்து அந்த மாதிரி நார்மல், அதாவது ரொம்ப மைனஸ்ல இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வந்துடாதீங்க சார். மைண்ட் செட்ல சொல்றேன், பணத்துல இல்ல. பணம் கொடுக்கணும் அப்படின்னா யாராலும் எப்படி வேணாலும் கொடுத்துருவாங்க, பட் அவங்களுடைய வேகம் வந்து நல்லா இருக்கும். இல்ல சார், ஆமா சார். இப்ப என்ன இடத்துல சார், இப்ப நான் உள்ள ஸ்பீட் கேஸ்ல வந்தீங்க சார், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர்லாம் கொடுக்க வேண்டியிருக்காங்க, மேல சீனியர் வந்து ஒரு 2-3 பேர் கொஞ்சம் கொடுக்காங்க சார். கொஞ்சம் அப்படியே ஃபீல்ட் ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கு சார். ஏன்னா அந்த மாதிரி நம்பர்லாம் நேரடியாக நினைக்க வேண்டியது சார். அதுதான் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டேன் சார், வேற ஒன்றும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ வந்து என்னால வந்து நான் பேசினேன் அப்படின்னா ஈஸியா அவங்கள வந்து ஐடி போட்டுருவேன் சார். நான் பேசுறேன், ஒரு நபர் நியூ நபர், யாருன்னே தெரியாத ஒரு நபர், அவர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா என்னால அவருக்கு முழு நம்பிக்கை கொடுத்து என்னால அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவரை சம்பாதிக்க வைக்க முடியும் என்னால அப்படின்னு ஒரு 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
5 பேர்னு சொன்னேன், ஆனா 17 பேர் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, இன்னும் கூட நீங்க வந்து ஹேண்ட் பண்ணலாம். என்னால ஒரு நபர், யாருனே தெரியாத ஒரு நபர் என் முன்னாடி உக்காந்தாருன்னா அவரை பேசி என்னால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அவருக்கு நம்பிக்கை வர வைக்க முடியும், ஈஸியா என்னால முடியும் அப்படின்றதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். 46, 48 சூப்பர். 50 இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சார். நான் பேசுறேன்னா அவர் வந்து ஜாயின் பண்ணிடுவார். ஆனா உண்மையதான் பேசுவேன், ஆசை வார்த்தைகள் காட்ட மாட்டேன், டிரான்ஸ்பரன்சியா நான் வந்து இருப்பேன் அப்படின்ற நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் லீடர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பேசி 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 எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், என்னால 100 பேர் சேர்க்க முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் இருக்கிறவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 247 பேர்ல 74 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. 76. சூப்பர். ஓகே, இதுல வந்து ஒரு 5 பேருக்கு மட்டும் வாய்ப்பு. நோட் பண்ணீங்க. ஈஸ்வரன் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார் அண்ட் பாக்கியராஜ் சார், ஸ்ரீனிவாஸ் ஐயர் சார். ஏன்னா அவங்க முதல்ல ஹேண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மற்றவங்க நீங்க வந்துட்டு லோ பண்ணீங்க. அடுத்து வந்து அழகேசன் சார். அழகேசன் சார், இந்த 5 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொன்னவங்க 5 பேர் மட்டும். வேலுமணி சார் நீங்க ஹேண்ட் லோ பண்ணீங்க. அழகேசன் சார், ஓகே. இந்த 5 பேரும் ஒரே நிமிஷம். பீப்புளுக்கு வந்துட்டு நீங்க ஒரு பர்சனை வந்தா என்ன பேசுவீங்க, அவரு உங்க கூட வந்து கம்ப்ளீட்டா நம்பி உங்க கூட வந்து ஜாயின் ஆக போறாரு. அந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு 2 நிமிஷம் நீங்க எடுத்துக்கலாம் எல்லாருமே. ஸோ அதர் பர்சன் இப்போ வந்து கிட்டத்தட்ட 200 பேரு கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா, அப்ப என்ன பேசணும், பீப்புள் அப்ரோச் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும், அவங்களுக்கு என்ன தேவைன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்க எப்படி பேசுவீங்க, அவங்க கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க பீப்புள் அப்ரோச், அதை வந்து ஜஸ்ட் 2 நிமிஷம் வந்து நீங்க வந்து பேசணும். இந்த 5 பேருக்கும் நல்லா புரிஞ்சுங்க. 2 நிமிஷத்துல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டைமிங் வந்து நம்ம இது பண்ண முடியாது. நீங்க வந்து சொல்லுங்க 2 பேர். ஒரே நிமிஷம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் கால் வந்தது எனக்கு, நான் மறந்துட்டேன். 6 மணிக்கு செக்ஷன் வந்து இருக்கு. இந்த 5 பேரும் நம்ம வந்து இன்னைக்கு அடுத்த ஒரு 3 மணிக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே பேசலாம். ஸோ இந்த 5 பேர் ஞாபகம் வச்சுங்க. நீங்க வந்து பேச வேண்டிய இடம் 3 மணிக்குள்ள நம்ம வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்குள்ள எல்லாமே விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஓபி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிகே சாமி சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம். தேங்க்யூ பாபு சார், தேங்க்யூ. சாரி சார், நான் மறந்துட்டேன். 3 மணிக்கு. எஸ் சார். சார் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது சார். அந்த 3 சார், மணிக்கு கேக்குது சொல்லலாம் சார், நீங்க பேசுங்க. எஸ் சார். கிரிப்டோவுக்கு வர தயக்கமா இருக்கிறவங்க, கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறவங்க, புரியாம இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட டீம்ல இருக்கிற மக்களை எப்படியாவது கொண்டு வரதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். அதுக்கான ஒரு அழைப்பும் கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ. சார் 3 வைக்கலாமா 4 வைக்கலாமா சார்? 4 மணி வைக்கலாமா? 3 மணி ஓகே தான் இல்ல? ஓகே தான் சார். 3 மணி ஓகே தான். ஓகே சார். ஓகே.
ஓகே சார், நிறைய அப்டேட் அதுல இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பீப்புளுக்கு வந்து சொல்லலாம். ஓகே, வெல்கம் ஜிகே சாமி சார். நன்றி சார், நன்றி. மிக அழகாக அருமையாக இன்றைய காலை பொழுது கூட்டம் நடந்தது. இதை தொடர்ந்து இப்போ ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த திட்ட விளக்க கூட்டம். இதற்கு திரு ஜீவரத்னம் சார் அவர்களை அழைக்கிறேன். சார் ஜீவரத்னம் சார். ஜீவரத்னம் சார். நன்றி நண்பர்களே. மே மாதம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட நமது பிபிஏ ஸ்பீட் கேஷ் பல தடைகளை கடந்து இன்று வெற்றி நடை போட்டுக் கொண்டுள்ளது. இந்திய மக்கள் மட்டும் கிடையாது, உலக மக்கள் அனைவரும் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த உன்னத திட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் ஸ்பீடு கிரிப்டோ என்ற ஒரு திட்டத்தை துவங்கி அதை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அத்துணை அணித்தலைவர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவித்தொகை, வருமானம், பொருளாதார வளர்ச்சி எந்த அளவில் இருக்க போகிறது என்பதை நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்துரைக்க திரு பாக்கியராஜ் சார் அவர்களை நம் அனைவரது கரகோஷங்கள் மூலமாக வருக வருக என அழைக்கிறோம். வெல்கம் சார், திரு பாக்கியராஜ் சார், வெல்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வாய்ஸ் ஆடியோபிளா இருக்குங்களா? கிளியர் சார். ஓகே, நன்றி சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நம்மளுடைய பிபிஏ ஸ்பீடு கேஷ் இந்த ப்ராஜெக்ட்ல தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ லெவல் கேஷ் அப்படின்றது இன்னைக்கு நொடிக்கு நொடி அது 100 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு தொகை நிச்சயமாக எல்லாருடைய வாலெட்லயும் வந்துகிட்டே இருக்கு. அந்த பணத்தை நம்ம இன்னைக்கு எடுத்து நிச்சயமா நம்மளுடைய போக்குவரத்து மற்றும் சின்ன சின்ன செலவுகளுக்கு இன்னைக்கு நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கு. அப்ப ஸ்பீடு கேஷ்ல டொனேஷன் திட்டத்துல இணைஞ்சு அதுல இருந்து லெவல் பிளான் அப்படின்றது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதா அதோட ப்ராஜெக்ட். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதே ஸ்பீடு கேஷ் இந்த டொனேஷன் 1000 ரூபாய் திட்டத்துல நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி இது 5000 ரூபாய் திட்டத்துல நம்ம இணையறோம் அப்படின்றதுதான் உண்மை. இது முழுக்க முழுக்க உதவி கொடுத்து உதவி வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு திட்டம். ஸ்பீடு கேஷ் அப்படின்றது நம்ம இந்தியால மட்டும்தான் பண்ண முடியும், உலக அளவுல பண்ண முடியாது. ஆனா ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றது உலக அளவுல உதவி கொடுத்து உதவி வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு வரைக்கும் இணைஞ்ச அத்தனை பேருக்கும் சரி, இனி வர இருக்கின்ற உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சரி மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஓகே, ஸ்பீடு கேஷா இருக்கட்டும், லெவல் கேஷா இருக்கட்டும் சார். சார் இந்த ஸ்கிரீனை வந்து அந்த பேஜ்ல டபுள் டச் கொடுத்துக்கோங்களேன். ரொம்ப ஜூம் ஆகுது. அவர் வந்து சிங்கிள் பேஜ் நீங்க செலக்ட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ல மாத்துங்க. போன்ல தானே சார் பண்றீங்க? ஆமா சார். சிங்கிள் பேஜ் செலக்ட் பண்ணுங்க. சார் ஓகேவா சார்? கிளியர் சார், தேங்க்யூ சார். ஓகே,
வணக்கம். அப்ப நம்ம உலகம் முழுவதும் உதவி கொடுத்து உதவி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம டிராவல் பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோல பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல விடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிபிஏ ஸ்பீடு கேஸ் மக்களுக்கு மட்டும்தான் இதுல முன்னுரிமை. ஏன்னா உலக மக்கள் அவ்வளவு பேர் வந்தாலும் ஸ்பீடு கேஸ்ல உழைச்சவங்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்றதுக்காகத்தான் பல நாட்கள் நமக்கு அவகாசம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் இவங்க வந்துடணும்னு சொல்லி பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப அது ஸ்பீடு கேஸா இருக்கட்டும், லெவல் கேஸா இருக்கட்டும், கிரிப்டோ இருக்கட்டும், ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல பார்க்க போறோம். ஏன் நம்ம இந்த ஸ்பீடு கேஸ், லெவல், கிரிப்டோ ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல மாறணும் அப்படின்றோம்னா நிச்சயமா நம்ம ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கான ஒரு வழியை நம்ம பண்ணி ஆகணும். சரி, இன்னைக்கு பணம் வர்ற வழியில் நிறைய இருக்கு. அதுல எல்லாமே நம்ம டிராவல் பண்ணியிருப்போம், அனுபவப்பட்டிருப்போம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு ஃப்ரீயா நம்ம பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பல கேள்விகளோட, சந்தேகங்களோட, வெறுப்புகளோட தான் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனா உண்மையிலே ஒரு விருப்பத்தோட ரொம்ப ரொம்ப ஒரு லவ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பீடு கிரிப்டோ தான். ஏன்னா 0% நமக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்றத உண்மை. ரிஸ்க் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இங்க நம்ம கொடுக்கக்கூடிய தொகை 1000மோ 5000மோ எல்லாமே பாத்தீங்கன்னா நன்கொடை கொடுத்து நன்கொடை வாங்கக்கூடிய திட்டம் தான். நம்ம 5000 ரூபாய் கொடுத்தா நமக்கு பல ஆயிரங்களும் பல லட்சங்களும் நமக்கு உதவியா திரும்ப வரப்போகுது. அப்ப நம்மளை இங்க இந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. அப்படி ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல நம்ம பணம் சம்பாதிக்க போறோம். இந்த பணம் ஏன் சார் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கிற குடும்ப தேவைகளுக்காக. அது குடும்ப தேவைகளுக்குன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு குழந்தைகளுக்கான படிப்பு, அவங்களுக்கான வளர்ப்புக்கான தொகை, அவங்க திருமணத்திற்கான தொகை, நம்முடைய மனைவிக்கான தேவைகளுக்காக, மற்றும் நம்மளுடைய எதிர்காலம் முதுமையாகும் எல்லாருக்குமே அந்த முதுமைக்கான ஒரு தேவை. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு சர்வைவல் பண்றதுக்கான அடிப்படை தேவைகள், ஒரு பேங்க் பேலன்ஸ், ஒரு நகை, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்றத உண்மை. ஆக இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம இணைய போறோம் அப்படின்றதான் உண்மை. சரிங்களா? ரைட். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எப்படி இணையணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஜூம் லிங்க யார் அனுப்புனாங்களோ அந்த நபர்கிட்ட நீங்க உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, சேப்பால் வாலெட் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சேப்பால் வாலெட்ஸ்ல 50 USDT நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில், நம்ம பிபிஏ ஸ்பீடு கேஸ்ல எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம அட்ரஸ், சேப்பால் வாலெட்ல ரிசீவிங் அட்ரஸ் கொடுத்து 50 USDT கொடுத்து பின்னாடி அடுத்து நம்மளோட ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணணும். இதுதான் இங்க ஜாயின் பண்றதுக்கான முயற்சி. அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும், எப்படி சார் பணம் வரும் அப்படின்ற பத்தி தான் இங்க விளக்கமா பார்க்க போறோம். இங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னா, முதல்ல ஸ்பீடு கிரிப்டோல நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும், சேப்பால் வாலெட் இன்ஸ்டால் பண்ணணும், USDT வாங்கணும், 4வது ஆக்டிவேஷன் பண்ணணும், 5வது நமக்கு தெரிஞ்ச மினிமம் 2 நபர்களுக்கு மேல எவ்வளவு பேர்னாலும் அறிமுகப்படுத்தலாம். இதுதான் இந்த 5 வேலை தான். இந்த 4 வேலை ஒரு தடவை பண்றது. 5வது சொல்லக்கூடிய நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை, நமக்கு தெரிஞ்ச உறவினர்களை, நமக்கு தெரிந்த நபர்களை, அது உறவினர்களா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், இல்ல 3ஆம் நபரா கூட இருக்கலாம், யாருனாலும் நம்ம பேசி இங்க அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வேலை. ஏன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு வருமானம், நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு வருமானம், அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வருமானம், இப்படி பல வகையான வருமானம் இருக்கு. ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா எக்கச்சக்கமான வருமானம் இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த மீட்டிங்ல இப்ப நம்ம தெளிவா கேட்க போறோம். உங்களுடைய மனம் எல்லாமே இங்கதான் இருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, வெல்கம் டு ஸ்பீடு கிரிப்டோ. இந்த கிரிப்டோ அப்படின்றதுக்கு நம்ம நிறைய எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். முதல்ல பண்டமாற்று முறை, அப்புறம்
நாணயங்கள், அப்புறம் தங்கத்துக்கு பேப்பரு, அப்புறம் பேப்பர் போய் ஏடிஎம் கார்டு, அப்புறம் ஏடிஎம் கார்டு போய் இன்னைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. இன்னைக்கு டிஜிட்டல்லையும் பல மடங்கு முயற்சி எடுத்தது தான் இந்த கிரிப்டோ அப்படின்றது. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா இந்த பேங்கோட அந்த பேங்க் அனுப்பி மணி டிரான்ஸ்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பணம் அனுப்புறதுல வாங்குறதுல பெரிய சிரமங்கள் இருக்கு. இதை தவிர்க்கணும் அப்படின்னா உலகம் முழுசும் இருக்கிற மக்கள் ஒரே ஒரு பணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா அது டிஜிட்டல் கரன்சி தான் பயன்படுத்த முடியும். அப்படி டிஜிட்டல் கரன்சி தான் இந்த கிரிப்டோ அப்படின்றது. இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படிப்பட்ட கிரிப்டோவை நம்ம ஒரு 5000 ரூபாய் 50 USDT கொடுத்து ஒரு 5000 ரூபாய் நம்ம செலுத்தி ஒரு உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு ஒரே ஒரு முறை நன்கொடை கொடுக்கறதுனால பல மடங்கு நமக்கு வருமானம், பல மடங்கு நமக்கு உதவிகள் வந்துகிட்டே இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்பீடு கிரிப்டோ. ஓகே, இங்க 2 விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பேசிவ் இன்கம். ஆக்டிவ்னா என்ன, பேசிவ்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் அப்படின்றது நம்ம வேலைக்கு போனா வரக்கூடியது ஆக்டிவ். பேசிவ் அப்படின்றது நம்ம வேலைக்கு போன பணத்துல இருந்து கொஞ்சம் சேமிச்சு வச்சு அதை ஒரு அசட்டா மாத்தி அந்த அசட்ல இருந்து நமக்கு டெய்லியோ வாரமோ மாசமோ ஒரு வருமானம் தரும்னா அது பேசிவ் இன்கம். ஆக்டிவ் அப்படின்றது செயல்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், அதான் வருமானம் கொடுக்கும். பேசிவ் அப்படின்றது ஒரு முறை செஞ்சுட்டு விட்டோம்னாலும் அது லைஃபுக்கும் வருமானம் கொடுக்கும், அதான் பேசிவ். ஆக நம்ம திட்டத்துல ஆக்டிவ் இன்கம் இருக்கு, பேசிவ் இன்கம் இருக்கு. இங்க ஆக்டிவ்ல எப்படி கிடைக்கும், பேசிவ்ல என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்க தெளிவா பார்க்க போறோம். ஆக்டிவ்ல நம்ம என்டர் ஆகிறதுக்கு நமக்கு $50 நம்ம உள்ள கொண்டு வர்றோம். இந்த ஆக்டிவ்ல $50 கொண்டு வரும்போது பேசிவ்க்கு ஆட்டோமேட்டிக்கலா உள்ள என்டர் ஆகும் போதே $10 அந்த பேசிவ் இன்கம்க்கு நம்ம வெப்சைட் நமக்கு நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். அது போர்டு இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு இன்கமுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இங்க முழுக்க முழுக்க சிங்கிள் லெக் பிளான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, பணம் கட்டுறாங்க, கட்டல நான் வர்றேன்னு சொல்லி நம்மளோட பேரை பதிவு பண்ணுவாங்க, அது ஒரு காலம். 2வது காலம்னா பேர் பதிவு பண்ணவங்க நான் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆவாங்க, அது ஒரு காலம். இப்படி சிங்கிள் ரோல ஆக்டிவேஷன் பண்ண எல்லாருமே லைனா நிற்பாங்க. இது சிங்கிள் லெக் பிளான். இந்த நன்கொடை கொடுத்து நன்கொடை வாங்கக்கூடிய அற்புதமான திட்டங்கள்ல உலகத்துல யாருமே இந்த முயற்சியை பண்ணதில்லை. நம்ம தான் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பண்ணியிருக்கோம். இந்த சிங்கிள் லெக் பிளான் அப்படின்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண நபர் கூட 10 நாள் 20 நாள் ஒரு மாசத்துல அவர் முதல்ல டொனேட் பண்ண அந்த 50 USDT லாபத்தோட எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சிங்கிள் லெக் பிளான் கொடுத்துருக்கு அப்படின்றதா உண்மை. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம ஆக்டிவ் பார்ப்போம். 2வது பாத்தீங்க அப்படின்னா பேசிவ் இன்கம் அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப ஆக்டிவ் இன்கம்ல 2 லெவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 5 நபர்கள் வந்த உடனே நமக்கு $120 நமக்கு USDT கிடைக்கும். 2வது நமக்கு செகண்ட் லெவல்ல 62 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா 2120 USDT நமக்கு கிடைக்கும். ஆக இங்க 2 லெவல் தான். ஃபர்ஸ்ட் லெவல் 5 பேர் வந்தா 120 USDT கிடைக்கும். 2வது லெவல்ல 62 பேர் வந்தாங்க அப்படின்னா 2120 USDT நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 120ல என்ன கிடைக்கும், 2120ல நமக்கு என்ன கிடைக்குன்றத தெளிவா பார்க்கலாம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய 120 USDTல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பிளான்ல கிளப் இன்கம் இருக்கு, ஸ்பான்சர் இன்கம் இருக்கு, ஆக்டிவ் ரீபர்த் இருக்கு, அதே மாதிரி நமக்கு தேவையான ப்ராஃபிட் இருக்கு, அதே மாதிரி போர்டுல ரீபர்த் இருக்கு. இப்படி 5 விதமான வருமானங்கள், இன்னொன்னு ஹெல்பிங் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? 6 விதமான வாய்ப்புகள் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு USDT நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில இன்னைக்கு லெவல் 1ல நமக்கு $120 கிடைக்குது அப்படின்னா நம்ம ஸ்பான்சருக்கு ஒரு $20 கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி ஆக்டிவ் மெயின் ஆக்டிவ் போர்டு உள்ள என்டர் ஆகிறோம் இல்லையா, அந்த ஆக்டிவ் போர்டுல நம்ம பேர்ல ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 50 USDT நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு $10 நமக்கு போர்டு இன்கமா
போர்டுக்கு ஒரு ஐடி ரீபர்த் ஆயிரும். நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே நமக்கு ஒண்ணு போர்டுக்கு போயிருது. மறுபடியும் இந்த 120 கிடைக்கும் போது நமக்கு ஒரு போர்டு ஐடி கிடைக்குது அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறோம். அடுத்து ஆக மொத்தம் $120 ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு கிடைக்குது. இதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா லெவல் 2. லெவல் 2ல 62 பேர் வந்திருக்கணும். அப்ப இந்த 62 பேர் வரும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 40 USDT கிளப் இன்கமுக்கு போயிடும். கிளப் இன்கம் என்ன, அதுல என்ன வருமானம் இருக்குன்றத நம்ம கடைசியா பார்க்கலாம். அப்ப கிளப் இன்கமுக்கு ஒரு 40 USDT போயிடும். அதே மாதிரி நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 80 USDT போயிடும். ஏற்கனவே ஒரு 20 USDT நம்ம ஸ்பான்சருக்கு போயிருக்கு. ஆக மொத்தம் இதே மாதிரி நாம ஒருத்தர் அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா $100 கிடைக்குது. இது ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்குதா? இல்ல, இது பல மடங்கு மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு, நம்ம அறிமுகப்படுத்தின நபருக்கு ஐடி ரீபர்த் ஆனாலும் கூட அந்த ரீபர்த்துக்கும் நம்ம தான் ஸ்பான்சரு. ஆக அன்லிமிட்டெட் ஸ்பான்சர் இன்கம் கிடைக்குது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த். ஏற்கனவே நம்ம பேர்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ஐடி நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பேர்ல 4 ஐடி ரீபர்த் ஆகுது. எதுல? ஆக்டிவ் பிளான்ல. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். இந்த செகண்ட் லெவல்ல ப்ராஃபிட் அப்படின்றது 1640 USDT கிடைக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு 50 USDT கிடைச்சு. ஆக மொத்தம் இப்போ ஒரு 1640. ஆக கிட்டத்தட்ட ஒரு 1700 USDT நமக்கு கிடைக்குது. அப்ப 1700 × 92 இன்னைக்கு மதிப்பு USDT மதிப்பு, அதை போட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. அப்ப 1700 × 92 பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்குங்க. ஆக லட்சங்கள்ல தான் நம்ம இன்கம் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த். இங்க செகண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு அந்த 120 USDT வாங்கும்போது ஒரு போர்டு ரீபர்த் ஒண்ணு கிடைச்சது. இப்ப நமக்கு அகைன் ஒரு 4 ரீபர்த் போர்டுக்காக கிடைக்குது. ஆக பாத்துக்குங்க, உள்ள என்டர் ஆகி ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் நம்ம நமக்கு நடக்கும் போதே ஆக்டிவ்ல 5 ஐடி, இந்த பேசிவ்ல 5 ஐடி. ஆக மொத்தம் ஒரு 50 USDT கொண்டு வந்தோம். இது இன்கம்காக மட்டுமே 5 மடங்கு நமக்கு ப்ராஃபிட், ஸ்பான்சர் இன்கம் அதெல்லாம் போக நம்ம பேர்ல 5 ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஆக்டிவ்ல 5 ஐடி, பேசிவ்ல 5 ஐடி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல்ல 160 USDT ஹெல்பிங் அப்படின்னு சொல்லி ஹெல்பிங் ஐடிக்காக நம்மளுடைய நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கு போகுது. அங்க 160 USDT போய் என்ன செய்யும் அப்படின்னா அங்க என்டர் ஆயிட்டு மறுபடி நம்மளுடைய ஸ்பீடு கேஸ்ல இருக்கக்கூடிய புதிய நபர்களை, இன்னைக்கு ஜாயின் பண்ண நபர் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்களும் நம்ம கூட ஓடி வரணுன்றதுக்காக இந்த ஹெல்பிங் ஐடி இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற நபருக்கு கீழே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களையும் புஷ் பண்ணுது. ஆக ஸ்பீடு கிரிப்டோ ஸ்பீடு கேஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரெண்டுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா என்ன வருமானம் கிடைக்குது அப்படின்னு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா கிளப்புக்கு 40 USDT போயிருது, நம்மள அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு 100 USDT போயிருது, ஆக்டிவ்காக ஒரு 200 USDT 5 ஐடி போயிருது, ப்ராஃபிட் 1690 கிட்டத்தட்ட ஒரு 1700 USDT போயிருது, போர்டு ரீபர்த்துக்கு ஒரு 50 USDT நமக்கு கிடைச்சிருது, நம்ம பேர்ல 5 ஐடி பேசிவ்ல கிரியேட் ஆயிருது, இறுதியா 160 USDT நமக்கு ஹெல்பிங்க்கு போகுது. சரிங்களா? அதுதான் இப்ப நம்ம கடைசியா பார்த்தோம். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இது கம்ப்ளீட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆக்டிவ் போர்டுல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நன்றி. ஓகே. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பேசிவ் இன்கம் அப்படின்றது தான். இந்த பேசிவ் இன்கம்ல நம்ம உள்ள என்டர் ஆகும் போது ஆக்டிவ்ல 50 USDT கொண்டு வந்தோம், 40 USDT அங்க ஆக்டிவ்க்கு போயிருது, 10 USDT இங்க வந்து 7 விதமான போர்டு இருக்கு. 7 சொர்க்கம் அப்படின்னு சொல்லு நம்ம சாரு மிஸ்டர் சங்கர் சார் அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இங்க என்டர் ஆகிறதுக்கு இந்த போர்டு 7 போர்டுலயும் நம்ம பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான USDT சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுடைய முதல் உதவியா கொடுக்கப்பட்ட அந்த 10 USDT, அது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லெவல் 1 லெவல் 2 ஆக்டிவ்ல வரக்கூடிய அகைன் ரீபர்த் அது எல்லாமே அந்த போர்டுல வந்து தான் உட்காரும். சரிங்களா? ஆக நமக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டை இது தரப்போகுது அப்படின்றத இங்க தெளிவா பார்ப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா
எங்க 7 போர்டுமே 2 மேட்ரிக்ஸ்ல ஃபுல் ஆகுது. 2, 4, 8 3 லெவல் தான் சரிங்களா. 5 போர்டு வரைக்கும் 3 லெவலு, 6, 7 பாத்தீங்கன்னா 2, 4 2 லெவல் தான். ஆக ஒரு திட்டத்தை ரொம்ப சிறப்பா எல்லாரும் பயனடையணும், வேகமா பயனடையணும்னு சொல்லி, நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னு சொல்லி கருத்துல வச்சு மட்டுமே இந்த பிளான், இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதா உண்மை. அப்படி 7 போர்டுல நமக்கு என்னென்ன மாதிரியான வருமானம் கிடைக்குது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் போர்டு, அதுக்கு பேர் என்னன்னா ஸ்கை போர்டு. இங்க 10 USDT நம்ம உள்ள கொண்டு வர்றோம் சரிங்களா. அதே மாதிரி இது சிங்கிள் லெக் பிளான் அப்படின்றதுனால நம்மளை ஃபாலோ பண்ணி வர்ற எல்லாருமே இந்த 2, 4, 8 அப்படின்றதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து சிட்டிங் ஆவாங்க. ஓகேங்களா, ரைட். அப்ப நமக்கு 2, 4, 8 3 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் என்னென்ன USDT கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 நபர்கள் வரும்போது நமக்கு 2 USDT, 4 நபர்கள் வரும்போது நமக்கு 8 USDT, 8 நபர்கள் வரும்போது 56 USDT. ஆக மொத்தம் நமக்கு கிடைக்கிறது 66 USDT ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கை போர்டுல நமக்கு கிடைக்குது. இது எப்படி பட்ஜெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 66 எப்படி ஷேர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் நமக்கு ஸ்கை போர்டுல கொடுத்த அதே 10 USDT நமக்கு ப்ராஃபிட்டா நமக்கு கிடைச்சிருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளப் இன்கம் சொல்லியிருந்தேன், அதை கடைசியா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளப் இன்கம்காக 7 USDT போயிருது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்பான்சர் இன்கம், நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 7 USDT அவருக்கு இந்த சிஸ்டம் கொடுத்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர்டுக்கு ரீபர்த் ஆகுது. ஏற்கனவே 5, இப்போ ஒரு போர்டு ரீபர்த். ஓகேங்களா, அப்ப நம்ம பேர்ல இதே மறுபடியும் அகைனா போய் இந்த ஸ்கை போர்டில் வந்து புதுசா வர்றவங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்கை போர்டில் ஒரு ஐடி நமக்கு ரீபர்த் ஆயிருது. ஓகேங்களா, ஆக மொத்தம் 66ல 32 நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இந்த கேரி ஃபார்வர்டுனா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் போர்டுக்கு நம்ம டிராவல் பண்றதுக்கான உதவித்தொகை தான் அந்த 32 USDT. ஆக 66ல 32 போச்சுன்னா 34 எப்படி ஷேர் ஆகுது அப்படின்றத ரொம்ப தெளிவா இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ரைட், இப்ப கேரி ஃபார்வர்ட் ஆகுற அந்த 32 USDTயோட நம்ம செகண்ட் போர்டுக்கு போறோம். அந்த போர்டோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ஈடன் போர்டு. ஓகேங்களா, இங்க உள்ள என்டர் ஆகுறது 32 USDT வச்சு உள்ள என்டர் ஆகுறோம். இங்க என்ன நடக்குது, 2, 4, 8. ஆக 2 நபர்கள் வரும்போது எத்தனை USDT கிடைக்குது, அப்படி 4 நபர்கள் வரும்போது எத்தனை USDT கிடைக்குது, 8 நபர்கள் வரும்போது என்ன USDT கிடைக்குதுன்றத இங்க தெளிவா ரொம்ப அக்யூரேட்டா போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப 2, 4, 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 220 USDT கிடைக்குதுங்க. சரி, உள்ள என்ட்ரான USDT எவ்வளவுங்க, 32. ஆனா இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது 220 USDT இந்த 2, 4, 8 கம்ப்ளீட் ஆனாவே. ஓகேங்களா, ரைட். இந்த 220 USDTயும் எப்படி ஷேர் ஆகுது அப்படின்றத பக்கத்திலே பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, நல்லா தெளிவா பாருங்க. இங்க ப்ராஃபிட் அப்படின்ற வகையில ஒரு 50 USDT நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி 16 USDT நம்மளுடைய நல்லது நடக்கும் ட்ரஸ்ட்டுக்கு போயிருது. அதே மாதிரி போர்டு ரீபர்த்துக்காக ஒரு 10 USDT போயிருது. அதே மாதிரி கிளப் இன்கம்க்கு ஒவ்வொரு போர்டுலயும் கிளப் இன்கமுக்கு போகுது, நல்லா கவனிங்க. ஓகேங்களா, அப்ப கிளப் இன்கமுக்கு 7 USDT இங்கிருந்து போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தின நம்முடைய ஸ்பான்சருக்கு ஒரு 20 USDT போயிருது. நம்ம அதே மாதிரி யாரையாவது அறிமுகப்படுத்தினோம்னா இந்த இடத்துல ஸ்பான்சர் இன்கம் 20 USDT நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். இப்ப இந்த 2, 4, 8 இந்த செகண்ட் போர்டுல 2, 4, 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 220 USDT கிடைக்குது. இந்த 220 USDTல 100 USDT கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இந்த கேரி ஃபார்வர்டுன்றது என்னது, நெக்ஸ்ட் போர்டுக்கு போறதுக்கான உதவித்தொகை. ஓகேங்களா, அப்ப 120 USDT நமக்கு எப்படி ஷேர் ஆகுதுன்றத ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உள்ள என்டர் ஆகும் போது செகண்ட் போர்டுல $32 வந்த நம்ம இன்னைக்கு $120 நம்ம பல பேர் காரணங்களுக்காக சம்பாரிச்சுக்கிட்டு, இது எல்லாமே நமக்காக தான் கிடைக்குது. $120 பல பேர் காரணங்களால நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு 100 USDT நெக்ஸ்ட் போர்டுக்கு போறோம். சரி, நெக்ஸ்ட் போர்டுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சிஸ்டம் கேட்கறது என்னன்னா, நெக்ஸ்ட் போர்டுக்கு நீங்க டிராவல் பண்ண போறீங்களா இல்ல இந்த தொகையை எடுத்துக்கிற போறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ்ன்னு சொன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம், நோன்னு சொன்னா
நெக்ஸ்ட் போர்டுக்கு நம்ம போய்க்கலாம். இது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. ஆனா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் சிஸ்டத்தை. எனக்கு செகண்ட் போர்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தேர்ட் போர்டுக்கு போவேனா, நான் இன்கம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வித்ட்ராயல் வந்துற மாதிரி அவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டா நம்ம வந்து சிஸ்டத்துல சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். இப்ப யாருமே எடுக்கிறதுக்கான நோக்கம் இல்லை. ஏன்னா பல லட்சக்கணக்கான யூனிவர்சிட்டி லாஸ்ட் போர்டுல எல்லாம் இருக்கு. அதனால யாரும் எடுக்க மாட்டோம். இருந்தாலும் ஒரு ஆப்ஷனலா நம்ம சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்றதா உண்மை. ரைட். இப்ப மூணாவது போர்டுக்கு நம்ம 100 யூனிவர்சிட்டியை கொண்டு டிராவல் ஆகுறோம். நமக்கு மூணாவது போர்டோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பேரடைஸ் போர்டு. இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேரடைஸ் போர்டு. இங்க பாத்தீங்கன்னா 2, 4, 8 3 லெவல் தான். இந்த 3 லெவல் நமக்கு கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 752 யூனிவர்சிட்டி நமக்கு கிடைக்குது. எவ்வளவு டாலரை உள்ள யூனிவர்சிட்டி கொண்டு வந்தோம்? 100 யூனிவர்சிட்டியோட நம்ம உள்ள என்ட்ரானோம். ஆனா நமக்கு இன்புட் 100, அவுட்புட் என்ன 752. நம்ம அதான் பார்க்கணும். இன்புட் என்ன, அவுட்புட் என்ன. அப்ப 100 யூனிவர்சிட்டியோட உள்ள வந்த நமக்கு பாத்தீங்களா 752 யூனிவர்சிட்டி கிடைக்குது. இந்த 752 யூனிவர்சிட்டி எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் தெளிவா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்றதுல நமக்கு 110 யூனிவர்சிட்டி கிடைக்குது. ஹெல்பிங் ஐடிக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு 32 யூனிவர்சிட்டி அங்க போயிருது. மறுபடியும் சொல்றோம், ஹெல்பிங் ஐடி ஸ்பீட் கேஸ்ல இருக்கவங்கள இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களை கூட புஷ் பண்ணி அவங்களுக்கும் டொனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக அங்க போய் ஹெல்ப் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா மாயமா மறைஞ்சிரும். ஓகேங்களா? இது ரிசீவிங் வாங்காது, ஒன்லி ஹெல்ப் பண்ண வந்த ஐடி. அதுக்கு பேரு, அதனாலதான் அதுக்கு பேரு ஹெல்பிங் ஐடினே வச்சிருக்கோம். ஓகே, அதுக்காக 32 யூனிவர்சிட்டி போயிருது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த். போர்டு ரீபர்த் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க போர்டுக்கு ஒவ்வொரு போர்டுலையும் 1 ஐடி 2 ஐடி 3 ஐடி அப்படின்னு சொல்லி போர்டு ரீபர்த்துக்காக கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு ஐடி போர்டு ரீபர்த்துக்கு இந்த பேசிவ் இன்கம்ல நம்ம பேர்லயே அகைன் எப்படி எல்லாம் எத்தனை ஐடி கிரியேட் ஆகுது அப்படின்றத பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த். அந்த முதல்ல நம்ம உள்ள என்டர் ஆகும்போது வந்தது ஆக்டிவ் ரீபர்த். அதுக்கு இந்த போர்டுலயும் இந்த பேரடைஸ் போர்டுலயும் நமக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. அந்த ஐடி எங்க போய் உட்காரும்? இன்னைக்கு லாஸ்டா ஆக்டிவேஷன் பண்ண நபர் கீழே போய் உட்கார்ந்து அவரையும் புஷ் பண்ணும். ஆக நம்மளோட வேலை என்னன்னா புதுசா ஜாயின் பண்றவங்களை எல்லாருமே டெவலப் பண்ணி உள்ள மேல கை தூக்கி விடணும் அப்படின்றதா நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கமா நமக்கு 30 யூனிவர்சிட்டி நம்ம ஸ்பான்சருக்கு போகும். நம்ம யாரும் அறிமுகப்படுத்தினோம்னா நமக்கு அந்த 30 யூனிவர்சிட்டி கிடைக்கும் அவர் இதை ரீச் பண்ணும்போது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா கிளப் இன்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிளப் இன்கம் கடைசியா பார்க்கலாம்னு சொல்லி. நிச்சயமா கடைசியா ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அப்ப கிளப் இன்கம் அப்படின்றதுக்கு ஒரு 20 யூனிவர்சிட்டி போயிருது. பாருங்க, 100 யூனிவர்சிட்டியோட உள்ள என்ட்ரானோ நமக்கு கிடைச்சது மொத்தம் 752. நெக்ஸ்ட் போர்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிறது 500. ஆக மிச்சம் 252 யூனிவர்சிட்டி நமக்கு எப்படி பிரியுது பாருங்க. இது எல்லாமே நமக்காக தான் பிரியுது. ஓகேங்களா? 252ல ப்ராஃபிட் வேணா 110 இருக்கலாம். ஆனா அந்த ஹெல்பிங், போர்டு ரீபர்த், ஆக்டிவ் ரீபர்த், ஸ்பான்சரு, கிளப் இன்கம் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? ஒரு சில சப்போர்ட் நேரடியா இருக்கும், ஒரு சில சப்போர்ட் நேரடி மற்றும் மறைமுகமா இருக்கும். அப்படிதான் இந்த பிளான்ல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டிசைன் பண்ணி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப 4வது போர்டுக்கு 500 யூனிவர்சிட்டியை கொண்டு போனோம். இப்பயும் நம்ம சிஸ்டம் கேட்கும், உங்களுக்கு நெக்ஸ்ட் போர்டு கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல அதை எடுத்துக்கிற போறீங்களா? எஸ்ன்னு சொன்னா கண்டினியூ ஆகிரும், நோன்னு சொன்னா வித்ட்ரா ஆயிரும். ஓகேங்களா? ரைட். நம்ம அப்படி பண்ண வேணாம், நம்ம நெக்ஸ்ட் போர்டுக்கு போவோம். ஏன்னா லட்சங்களை 7வது போர்டுல நம்ம பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ரைட். இப்ப 4வது போர்டு. இப்ப 4வது போர்டோட பேர் பாத்தீங்கன்னா ஜியான் போர்டு அப்படின்றது. இங்க உள்ள என்டர் ஆகிற யூனிவர்சிட்டி 500 யூனிவர்சிட்டியோட நம்ம உள்ள என்டர் ஆகிறோம். இங்கேயும் 2, 4, 8 3 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 40, 100, 3640 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு 3780 யூனிவர்சிட்டி கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கிங்க. 500 யூனிவர்சிட்டியோட அந்த 4வது போர்டுக்கு உள்ள என்டர் ஆகிறோம். 4வது போர்டு கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு 3780 யூனிவர்சிட்டி கிடைக்குது. இதுல பட்ஜெட் எப்படி பிரியுது அப்படின்னா 3000 யூனிவர்சிட்டி கேரி ஃபார்வர்ட் ஆயிருது. எதுக்காக? 5வது போர்டுக்காக
கேரி ஃபார்வர்ட் ஆயிருது. மிச்சம் எவ்வளவுங்க இருக்கு? 3750 3000 போச்சுன்னா 780 யூஎஸ்டிடி இருக்கு. அந்த 780 யூஎஸ்டிடி நமக்கு எப்படி பட்ஜெட்டா பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்டுக்கு 500 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்குது. ஹெல்பிங் ஐடிக்கு ஒரு 50 யூஎஸ்டிடி போயிருது. போர்டு ரீபர்த்துக்காக இந்த இடத்துல 2 ஐடி கிரியேட் ஆகுது. இந்த 2 ஐடி யார் பேர்லங்க ஆகுது? நம்ம பேர்லாம் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த் ஒரு ஐடி. இந்த ஆக்டிவ் ரீபர்த் யார் பேர்லங்க ஆகுது? நம்ம பேர்ல தான் ஆகுது. ஸ்பான்சர் இன்கம் 50 யூஎஸ்டிடி போகுது. யாருக்குங்க போகுது? நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு போகும். நம்ம யாரையும் அறிமுகப்படுத்தினோம்னா அவங்க இதை ரீச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஆக ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது நம்மளை இந்த திட்டத்துல கொண்டு வந்த நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குரு தட்சணை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதனால 50 யூஎஸ்டிடி நம்மளுடைய ஸ்பான்சருக்கு போயிருது. அடுத்து ஒவ்வொரு போர்டுலையும் கிளப் இன்கம்காக ஒரு ஃபர்ஸ்ட் போர்டுல ஒரு 7 யூஎஸ்டிடி போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 4வது போர்டுல அப்படியே கொஞ்சமா ஒவ்வொரு போர்டுக்கும் வளர்ச்சியாகி இன்னைக்கு கிளப் இன்கமுக்கு ஒரு நபர் மூலமா 100 யூஎஸ்டிடி போகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்குங்க. ஓகேவா? ஆக உள்ள என்ட்ரானது 500 யூஎஸ்டிடி. இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த போர்டு கம்ப்ளீட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது 3750 யூஎஸ்டிடி. இதுல 3000 கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 780 எப்படி பிரியுதுன்னு பார்த்தோம். இப்பயும் கேரி ஃபார்வர்டு 5வது போர்டுக்கு போறதுக்கு 3000 யூஎஸ்டிடி தேவை. இப்பயும் சிஸ்டம் கேட்கும். கண்டினியூ பண்ணணும்னா எஸ் கொடுக்கணும். நோன் கொடுத்தா நமக்கு அந்த யூஎஸ்டிடி நமக்கு அக்கௌண்ட்ல நம்ம பணமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப கேரி ஃபார்வர்ட் ஆகி நெக்ஸ்ட் போர்டுக்கு போறது நம்மளோட பிளானா இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். 5வது போர்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம 3000 யூஎஸ்டிடியோட உள்ள போறோம். இதோட பேர் பாத்தீங்க அப்படின்னா க்ளோரி போர்டு. 5வது போர்டு பேரு க்ளோரி போர்டு. சரிங்களா? ஓகே, ரைட். இப்ப நம்ம இங்க என்ட்ரு ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா 3000 யூஎஸ்டிடில என்ட்ரு ஆகுறோம். இப்ப 2 4 8 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 21800 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 21800ல கேரி ஃபார்வர்டு 18,000 அப்படின்னா அதுல ஒரு 2 இதுல ஒரு 3 3800 மிச்சம். இந்த 3800 நமக்கு எப்படி ஷேர் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மட்டுமே நமக்கு 3000 யூஎஸ்டிடி கிடைக்குது. அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி 200 யூஎஸ்டிடி போகுது. போர்டு ரீபர்த்துக்காக இந்த இடத்துல 50 யூஎஸ்டிடி போகுது. ஆக இந்த இடத்துல 5 ஐடி நமக்கு ரீபர்த்தா பேசிவ்ல ரீபர்த் ஆகுதுங்க. பாருங்க, போர்டு ரீபர்த் அப்படின்றது ஒவ்வொரு போர்டுலயுமே இல்லாம இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்டிவ் ரீபர்த்தும் ஒரு சில ஒரு போர்டுல தான் இல்லாம இருக்கலாம். மற்ற எல்லா போர்டுலயுமே ஆக்டிவ் ரீபர்த் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு போர்டுல 1 இருக்கு, ஒரு சில போர்டுல 2 இருக்கு. ஆக ஆக்டிவ் ரீபர்த் அப்படின்றது நம்ம பேர்ல எத்தனை ஐடி கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த ஆக்டிவ் ரீபர்த் ஆகக்கூடிய ஐடி எல்லாமே ஆக்டிவ் பிளான்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற நபர் கீழே போய் அதை புஷ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸ்பான்சர் இன்கம் பாருங்க, போன போர்டுல 100 யூஎஸ்டிடி தான் ஸ்பான்சர் இன்கமா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க 200 யூஎஸ்டிடி ஸ்பான்சர் இன்கமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளப் இன்கம் பாருங்க 270 யூஎஸ்டிடி கிளப்புக்காக போகுது. ஆக 3000 யூஎஸ்டிடி உள்ள என்ட்ரானோ 21800 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்குது. 18000 யூஎஸ்டிடி நமக்கு நெக்ஸ்ட் போர்டுக்கு டிராவல் ஆகுது. மிச்சம் யூஎஸ்டிடி எப்படி பிரியுதுன்றத பட்ஜெட்ல நம்ம தெளிவா பார்த்தோம். இப்பயும் சிஸ்டம் கேட்கும். நெக்ஸ்ட் போர்டு கன்டினியூ பண்ண போறோம்னா எஸ்ன்னு கொடுக்கணும். இல்ல இது நான் யூஎஸ்டிடியா இருந்து பணமா மாத்திக்கிறேன் அப்படின்னா நோன்னு கொடுக்கணும். நோன்னு கொடுக்கறது நம்ம நோக்கம் இல்ல, எஸ்ன்னு கொடுத்து அடுத்த போர்டுக்கு டிராவல் பண்றது நோக்கம். அதனால வாங்க அடுத்த போர்டை போய் நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த 18000 யூஎஸ்டிடிய நம்ம உள்ள கொண்டு வர்றோம். அதுக்கு 6வது போர்டு உள்ள என்டர் ஆகுறோம். அந்த 6வது போர்டோட பேர் பாத்தீங்கன்னா நிர்வாணா போர்டு. ஓகேங்களா? நிர்வாணா போர்டுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நிர்வாணா போர்டுலயும் அடுத்து இருக்கக்கூடிய போர்டுலயும் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்டு இந்த 7வது போர்டு, கொஞ்சம் பிடிச்ச போர்டுன்னு பாத்தீங்கன்னா 6வது போர்டு. ஏன்னா 2 நாள் தானே இருக்கு, 2 லெவல் தான். ஆக இந்த 2 நாள் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது 71000 யூஎஸ்டிடி கிடைக்குதுங்க. உள்ள என்ட்ரான யூஎஸ்டிடி எவ்வளவு? 18000 யூஎஸ்டிடி. ஆனா கிடைக்கிறது எவ்வளவுங்க? 71000 யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்குது. இந்த 71000 யூஎஸ்டிடில கிட்டத்தட்ட 59900 60ன்னு வச்சுக்கோங்க. 60 கேரி ஃபார்வர்டு ஆகுது. ஆனா மிச்சம் அந்த 71000த்துல 11000 யூஎஸ்டிடி எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு 10000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. 10000 யூஎஸ்டிடி கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்பிங் அப்படின்றதுல
330 USDT நம்ம ட்ரஸ்ட்டுக்கு போகுது. அந்த ட்ரஸ்ட் மூலமா நமக்கு ஹெல்பிங் மறுபடியும் ஸ்பீடு கேஷ்காக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து போர்டு ரீபர்த்துக்கு 5 ஐடி, நமக்கு போர்டு ரீபர்த்ல 5 ஐடி கிடைக்குதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த் அப்படின்றதுல 3 ஐடி கிடைக்குதுங்க. ஒரு ஐடி 40 USDTனா 3 ஐடி கிடைக்குது. அப்ப ஆக்டிவ் ரீபர்த்துக்கு நம்ம பேர்ல 3 ஐடி கிரியேட் பண்ணி, அதுவும் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ற ஒரு கீழே போய் சப்போர்ட் பண்ணும் பொழுது எல்லாரும் இங்க உதவிகள் வாங்குவாங்க. ஆக வேமா எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் அதிகப்படியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஆக்டிவ் ரீபர்த்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம். நம்மள இந்த திட்டத்துல அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 300 USDT நமக்கு நம்ம ஸ்பான்சருக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு 300 USDT நமக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கிளப் இன்கம். இந்த கிளப் இன்கம் அப்படின்றது நம்ம நிறைய ஒவ்வொரு போர்டுலயுமே கிளப் இன்கம் சொல்லிட்டே வர்றோம். ஆனா அந்த கிளப் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத கடைசியில பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி கிளப் இன்கமுக்கு 300 USDT போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா கேரி ஓவர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ராகிறது 18,000 USDT, கிடைச்சது 71,000 USDT. கேரி ஃபார்வர்டு ஆகுறது மட்டும் ஒரு 100 USDT ஆட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் அப்காக. 60,000 USDT கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எவ்வளவுங்க? 60,000 USDT கேரி ஃபார்வர்ட் ஆயிருது. 11,000 USDT வச்சு இந்த இதுல எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்பயும் நம்ம சிஸ்டம் கேட்கும், கண்டினியூ போறோம்னா எஸ்ன்னு கொடுக்கணும், நோன்னு கொடுத்தோம்னா நம்ம USDT வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இப்பயும் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. வித்ட்ராயல் பண்றது நோ கொடுக்குறது நம்ம நோக்கம் இல்ல, எஸ் கொடுத்து அடுத்து ஒரு போர்டு தானே அதை டச் பண்ணிடலாம். அதனால வாங்க எஸ் கொடுத்து அடுத்த போர்டுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, கடைசி போர்டு எல்லாருக்கும் ஸ்பீடு கிரிப்டோல ஜாயின் பண்ற எல்லாருக்கும் பிடிச்ச போர்டு நிச்சயமா 7வது போர்டு. உலக அதிசயங்கள் 7ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச உலக அதிசயங்கள்ல இந்த முதல் 8வது அதிசயம் சொன்னா நிச்சயமா ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றதா உண்மை. ஓகேங்களா? ரைட். ஆக இங்க 7வது போர்டுல நம்ம 59,900 USDT உள்ள கொண்டு வர்றோம். இங்க 2 லெவல் தான். இந்த 2 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 2,29,600 USDT நமக்கு கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான். சரி, ப்ராஃபிட் 1,69,600 USDT கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடிக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு 30,000 USDT போயிருது. நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 USDT கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கங்க. இது 7வது போர்டு. ஒரு ஸ்பான்சருக்கு என்ன அதிகபட்சமான வருமானம் கிடைக்கும் பாருங்க, இது ஒரு ஐடிக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு எத்தனை ஆக்டிவ் ரீபர்த் கிரியேட் ஆயிருக்கு, எத்தனை பேசிவ் ஐடி ரீபர்த் ஆயிருக்குன்றத நீங்க பாத்துக்குங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் இங்க நமக்கு என்ன தொகை கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ப்ராஃபிட் மட்டுமே பாத்தீங்கன்னா 1,69,600 USDT இன்ட்டு 90 ரூபா போட்டு பாத்துக்குங்க. கிட்டத்தட்ட எத்தனை கோடி கிடைக்குன்னு பாத்துக்குங்க. ஓகேங்களா? ஆக 7வது போர்டை எல்லாரும் வந்து தொடணும். எல்லாரும் 7 போர்டு இல்ல, 7க்கு 770, 70க்கு 700, 700க்கு 7,000, 7,000க்கு 7 லட்சம், 7 லட்சத்துக்கு 7 கோடி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஐடி மல்டிபிள் ஆகணும். எல்லாரும் நிறைய USDT வாங்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லிட்டே வந்தோம். ஒவ்வொரு போர்டுலையும் ஃபர்ஸ்ட் போர்டுல ஆரம்பிச்சு 2வது போர்டு, 3வது போர்டு, 4வது போர்டு, 5வது போர்டு, 6வது போர்டு, 7வது போர்டு, எல்லா போர்டுலையும் நம்ம கிளப் இன்கம்னு சொல்லிட்டே வந்தோம். சரிங்களா? அப்ப கிளப் இன்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளப் இன்கம் அப்படின்றது நிறைய கிளப் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ரோட்டரி கிளப் இருக்கும், நிறைய கிளப்புகள் இருக்கும். இந்த கிளப்ல என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிங்க. இந்த கிளப்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஒரு கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைப்பாங்க. அதை ஒரு கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நாட்டுக்கு தேவையான சமூக நல திட்டங்களை நிறைய பண்ணுவாங்க. அவங்களுடைய வருமானம் நிச்சயமா பல ஆயிரங்களும் பல லட்சங்களும் இருக்கும். அவங்க இந்த சமுதாயத்துக்காக ஏதோ ஒண்ணு செய்யணுன்றதுக்காக ஒரு கிளப் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோல ஜாயின் பண்ற மக்களுக்கு ஒரு கிளப்பை கிரியேட் பண்றோம். இந்த கிளப்புக்கு ஒவ்வொரு போர்டுல இருந்து ஒரு தொகை எடுத்து வச்சு என்ன பண்ண போறோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிற போறோம். ஓகேங்களா?
ஒரு சிலர் கொஞ்சம் கம்மியா உழைச்சிருக்கலாம், ஒரு சில பேர் நிறைய உழைச்சிருக்கலாம். ஆனா எஃபர்ட் எல்லாரும் ஒண்ணு போல போட்டிருக்கலாம். ஆக எல்லாருக்கும் ஒரு வார வருமானம் போகணும். வார வருமானம் என்ன அப்படின்னா, ஒரு சனி ஞாயிறு ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு நம்மளோட ஃபேமிலியோட ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக உறுதியா வார வாரம் ஒரு இன்கம் வேணுன்றதுக்காக மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்டதுதான் இந்த கிளப் இன்கம் அப்படின்றது. ஓகேங்களா? ரைட். அப்ப கிளப் இன்கம்ல எப்படி நமக்கு இன்கம் பிரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராயல்டி கிளப் அப்படின்னு நமக்கு வச்சிருக்காங்க. இதுக்கு 20%. அடுத்து ஹானஸ்டி கிளப் 30%. அடுத்து சேலஞ்சர்ஸ் கிளப் 40%. அடுத்து ராயல்டி கிளப் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10%. ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒவ்வொரு எலிஜிபிள் என்ன வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆனா என்னென்ன கிரிட்டீரியா எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ராயல் கிளப்ல என்டர் ஆகணும் அப்படின்னா 12 நபர்களை நம்ம நேரடியா அறிமுகப்படுத்திருக்கணும். எதுல? ஸ்பீடு கிரிப்டோல. ஓகேங்களா? ராயல் கிளப்ல என்டர் ஆகி 20% வருமானம் வாங்கணும் அப்படின்னா, அங்க ஃபர்ஸ்ட் போர்ட்ல இருந்து 7வது போர்டு வரைக்கும் ஒரு தொகை எடுத்து வச்சேன் இல்லையா? ஒரு அந்த ஒட்டுமொத்த தொகைய ஒரு 100 ஒரு அந்த ஒட்டுமொத்த தொகைய இங்க இருக்கிற கால்குலேஷன் பிரகாரம் எல்லா 4 கிளப் இருக்கு இல்லையா, அந்த 4 கிளப்புக்கும் அந்த பெர்சன்டேஜ் கேஸ் மாதிரி ஆவரேஜா பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப ராயல் கிளப் 20% வாங்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? 12 நபர்களை நேரடியா ஸ்பீடு கிரிப்டோல அறிமுகப்படுத்திருக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாமே 20% போயிடும். அந்த வாரம் என்ன மொத்தம் கிளப் இன்கம் என்ன வந்துச்சோ அதுல இருந்து 20% அந்த 12 நபர்களை அறிமுகப்படுத்தினவங்களுக்கு போயிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30%. இது வந்து பாத்தீங்கன்னா 25 நபர்களை அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் கிளப் 60 மெம்பர்ஸ் அறிமுகப்படுத்தவங்களுக்கு அந்த 40% போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ராயல்டி அப்படின்றது. இந்த ராயல்டி அப்படின்றதுல என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம 60 டைரக்ட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம 2 பேரை 60 முடிக்க வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு 60 முடிச்சிருந்தாவே நமக்கு 10% கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டைரக்டா ஜியான் போர்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் கிளப் இன்கமோட விஷயம். ஓகே. அடுத்து இப்ப நமக்கு எந்தெந்த போர்டுல நமக்கு என்னென்ன வருமானம் கிடைக்குது அப்படின்ற ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ப்ராஃபிட் என்ன கிடைக்குது, ஸ்பான்சர் இன்கம் என்ன கிடைக்குது, ஆக்டிவ் ரீபர்த் என்ன கிடைக்குது, கிளப் மூலமா என்ன கிடைக்குது, போர்டு ரீபர்த் என்ன கிடைக்குது அப்படின்றத பாத்துக்குங்க. நம்ம இங்க மொத்தமா முதல்ல பார்க்க வேண்டியது ப்ராஃபிட். ஒருத்தர் 7 போர்டு கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் பாருங்க. 1,83,270 யூஎஸ்டிடி இன்ட்டு 90 92 அந்த மாதிரி போட்டு பார்த்துக்குங்க. 7 போர்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ப்ராஃபிட். அடுத்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை ஒரே ஒரு நபரை ஸ்பீடு கிரிப்டோல அறிமுகப்படுத்தினோம்னா 30,607 யூஎஸ்டிடி நமக்கு ஒரே ஒரு நபர் மூலமா கிடைக்குது. அவருடைய மதர் ஐடிக்கு தான் சொல்லியிருக்கு. அவருக்கு 10 ஐடி ரீபர்த் ஆகுது அப்படின்னா அந்த 10 ஐடிக்கும் நம்ம தான் யாரு? நம்ம தான் ஸ்பான்சர். அப்ப இன்னைக்கு 30,000 ரவுண்டா எடுத்துக்கிறேன். 30,000ன்றது அந்த ஒரே நபர் மூலமா 3 லட்சமா கிடைக்கும். அந்த 3 லட்சம்ன்றது நாளைக்கு 3 கோடியா கிடைக்கும். இது ஒரு நபர் மூலமா. ஸ்பான்சர் இன்கம் மட்டும் நமக்கு ஒரு 12 பேரை கொடுத்திருந்தோம்னா, ஒரு 50 பேரை கொடுத்திருந்தோம்னா, ஒரு 100 பேரை கொடுத்திருந்தோம்னா, அப்ப என்ன மாதிரியான ஸ்பான்சர் இன்கம் நமக்கு எவ்வளவு தூரம் கிடைக்குன்னு பாருங்க. ஸ்பான்சர் இன்கம் எல்லாம் இவ்வளவு இன்கம் வேணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். யாரோ சொல்றாரு அப்படிலாம் இல்ல, நம்ம முடிவு பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்ல ஸ்பான்சர் இன்கம் மட்டும் எனக்கு இத்தனை லட்சம் வேணும், இத்தனை லட்சம் கோடி வேணும், இத்தனை லட்சம் யூஎஸ்டிடி வேணும், இத்தனை லட்சம் கோடி யூஎஸ்டிடி வேணும் அப்படின்றத நம்ம தான் பிளான் பண்ணணும். ஏன்னா ஸ்பான்சர் இன்கம் உலக வரலாற்றுல சொல்றாங்க, யாருமே இப்படி ஸ்பான்சர் இன்கம் இப்படி யாரும் பிளான் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த். நம்ம உள்ள என்டர் ஆகும் போது 10 யூஎஸ்டிடி கொடுத்து உள்ள வந்தோம். ஆனா நம்ம பேர்ல எத்தனை ஐடி கிரியேட் ஆயிருப்பாருங்க இதுல ஆக்டிவ் ரீபர்த்ல. ஓகேங்களா? நம்ம ஒரு 40 யூஎஸ்டிடி கொண்டு வந்தோம். இன்னைக்கு 7 ஐடி ஆக்டிவ்ல நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்ப ஒரே ஒரு 40 யூஎஸ்டிடி இன்னைக்கு 7 ஐடியா கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த 7 ஐடியுமே ப்ராஃபிட் வாங்கும். ஸ்பான்சர் இன்கம் நம்ம ஸ்பான்சர் கொடுக்கும். அடுத்து கிளப் இன்கமுக்கு ஒருத்தர் மூலமா எத்தனை யூஎஸ்டிடி உள்ள போகுதுன்னு பாருங்க. ஒருத்தர் மூலமா 721 யூஎஸ்டிடி போகுதுங்க.
அப்ப எத்தனை 1000 பேர் இங்க வரப்போறாங்க, எத்தனை லட்சம் பேர் இங்க வரப்போறாங்க, அத்தனை லட்சம் பேர் மூலமா, அத்தனை 1000 பேர் மூலமா, அத்தனை லட்சம் பேர் மூலமா எவ்வளவு கிளப் இன்கமா வரப்போகுது. அந்த கிளப் இன்கம்ல நம்மளும் நம்ம பேரை பதிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், மினிமம் ஒரு 12 பேரை கொடுத்துருக்கணும், மினிமம் ஒரு 25 பேரை கொடுத்துருக்கணும், அடுத்து ஒரு 50 பேரை கொடுத்து ஒவ்வொரு கிளப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இன்கம் நம்ம டே பை டே, வீக்லி நம்மளை நம்ம உயர்த்திக்கிட்டு நம்ம இந்த கிளப் இன்கம் வாங்குறதுக்கு நம்ம தயாராகணும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த். ஓகேங்களா? 10 யூஎஸ்டிடி கொடுத்து உள்ள வந்தோம், 10 யூஎஸ்டிடி கொடுத்து உள்ள வந்தோம். இன்னைக்கு அதனால என்ன ஆயிருக்கு, 16 போர்டு ரீபர்த் நம்ம கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப எந்த அளவுக்கு நமக்கு போர்டுல எத்தனை போர்டு, வெறும் 10 யூஎஸ்டிடி என்ன ஒரு மந்திரத்தை பண்ணுது பாருங்க. அதாவது இந்த அலாவுதீன் அற்புத விளக்குல சொல்லுவாங்க இல்லையா, ஜி பூம் பான்னு சொல்லுவாங்க. உண்மையில எனக்கு தெரிஞ்ச ஜி பூம் பா அப்படின்னு சொல்ல, ஜி பூ பா ஸ்பீட் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிடலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஆக்டிவ்ல ஒரு 7 ஐடி, பேசிவ்ல ஒரு 16 ஐடி. ஓகேங்களா? எந்த அளவுக்கு இந்த போர்டு மூலமா போய் நமக்கு எங்க சப்போர்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. சார் பேப்பர் பேனா எடுங்க சார். நமக்கு என்ன பணம் வேணும், இல்ல எத்தனை லட்சம் வேணும், எத்தனை கோடி வேணும், இந்த பிளான் பண்ணுங்க சார். எந்த ஒரு காரியமும் பிளான் பண்ணி செயல்படுத்தணும் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றதா உண்மை.